வணக்கம் எஃபிஎல் வீரர்களே, வளலண்டன் ஹாஸ்டல் தமிழ் பாட்காஸ்டின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது நம்ம எஃபிஎல் அட் விஎல் ஸ்பெஷல் சீரீஸ், ஃபேண்டசி பிரீமியர் லீக் விளையாடுபவர்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சீரீஸ். இது நாங்கள் வந்து போன சீசன் பண்ணினோம். இப்போ இந்த சீசன் வந்து இது வரைக்கும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூஸாக பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் கண்டினியூஸாக தான் பண்ணியிருக்கோம். 6 கேம் வீக் 6 வரப்போது இப்போ 6வது எபிசோட் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓரளவுக்கு டிசிப்ளின்டாக இருக்கும் எல்லன். எஸ், வித் தட் இந்த எபிசோட என் கூட செய்ய போகிறது இந்த வாரமும் எல்லன் தான். வணக்கம் எல்லன், வெல்கம் டு த ஷோ. வெல்கம் பேக் அருண். ராத்திரியிலேயே எபிசோட ரெக்கார்ட் பண்றதே நமக்கு வேலையா போச்சு. இதே வேலையா போச்சு. நான் வேலையை நிறுத்துறதும் நீங்க தூக்கத்தை நிறுத்துறதும் இதே நம்மளுக்கு ஒரு வேலையா போச்சு. பட் எஸ், அஃப்கோர்ஸ் வி என்ஜாய் டூயிங் திஸ். அதனால தான் வந்து வாரம் செய்கிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் மக்களே, உங்களுடைய சப்போர்ட்டுக்கு இது வரைக்கும் மிக்க நன்றி. அப்படியே வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் சஜஷன்ஸ் வச்சிங்கன்னா காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதே போல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் காமெண்ட்ஸ் இருந்தனாலும் போடுங்க. வீட் பி மோர் தேன் ஹாப்பி டு டேக் தட் அண்ட் மூவ் ஃபார்வர்ட். ஸோ அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பண்ணாதவராக இருந்தீங்கன்னா அந்த எபிசோட் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே சொல்லுங்கள். ஸோ தட் அவுட் ஆஃப் த வே ஷோக்குள்ளே போயிடலாம் இல்லைன்னு. இது வந்து இன்டர்நேஷ்னல் வீக்கெல்லாம் முடிஞ்சு, பிளாக் பஸ்டர் கேஸ்ட் எல்லாம் முடிஞ்சு, இப்போ கொஞ்சம் லைட்டாக அப்படியே அமைதியாக இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் மாதிரி வருது. அட்லீஸ்ட் ஃபார் ஆஸ்டல்னு வச்சுப்போமே. ஸோ இந்த வாரம் என்ன பார்க்கறது, என்ன பார்க்கலாம், கேம் வீக் 6க்கு நம்ம என்ன எதுக்காக வெயிட் பண்ணணும், என்ன நடக்குது இந்த வாரம் போகிறதுக்கு முன்னாடி போன வாரத்தோட ரீகேப் நம்ம எப்போ பண்ணுற மாதிரி. ஸோ போன வாரமும் லக்கிலி நான் வந்துட்டு ஆவரேஜ் பாயிண்ட்ஸை விட 2 பாயிண்ட் ஜாஸ்தி. இதில் என்னன்னா, நான் இதுக்கு முன்னாடி வாரம் பார்த்தீங்கன்னா லைக் ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டோட பேசும்போது டிஏ கேப்டனாக போடலான்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த வீக்கில் இதுக்கு முன்னாடி வீக் வீக் 4ல். பட் அதுல வந்து அவரு என் பேச்ச கேட்டு கேப்டனா போட்டு, ஆனா பர்ஃபார்மன்ஸ் வரல. பட் அதே ரீசனுக்கு வேண்டி பாத்தீங்கன்னா கேம் வீக் 5ல he has got 11 points. ஓகே, ரெண்டுத்துக்கும். ஸோ அதனால வந்துட்டு இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, எஃபிஎல்ன்றது வந்து என்னதான் நம்ம கால்குலேட்டட் ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும் ஃபைனலி தேர் சம் லக் ஃபேக்டர் ஆல்சோ. ஏன்னா அந்த டெசிஷன் தப்பு கிடையாது, இதுவும் தப்பு கிடையாது. லைக் சாலா வந்து பாத்தீங்கன்னா வாஸ் இன் ரியல் குட் ஃபார்ம். பட் ஆனால் லாஸ்ட் 2 கேம் வீக்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. முதல் 3 கேம் வீக் இருந்தா. ஆனா அதே நீங்க மிட் வீக் கேம்ஸ்ல பாத்தீங்கன்னா சிமிலர் கைண்ட் ஆஃப் டீம்ஸ் கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாவே இருக்கு சாலா கிட்ட இருந்து. ஸோ அதனால இது வந்து இது ஆர் நீங்க சாக்காவை எடுத்தீங்கன்னா ஆஃப் டைம்ல சப்ஸ்டியூட் ஆவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. கண்டிப்பா மேட்ச் ஸ்டார்டிங்ல அட்லீஸ்ட் லைக் ட்ரொசார்ட் போனதுக்கு அப்புறம் அந்த சப்ஸ்டியூஷன் வந்து மேட் சென்ஸ். ஏன்னா வந்து வேகமா ஓடுறதுக்கு மார்டினெல்லி அளவுக்கு சாக்கா வாழ முடியாதுன்றதுனால அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்க. பட் நம்ம எஃபிஎல்ல வரும்போது அந்த மாதிரி நம்ம போக முடியாது. என்ன நடக்கும் மேட்ச்ல, ஏது நடக்கும்ன்றது வந்து நமக்கு தெரியாது. பட் தட் பீங் செட், எவ்வளவுக்கு நம்ம கால்குலேட்டடா லைக் ப்ராப்பரா பிளான் பண்ணி பண்றோமோ இந்த மாதிரி அன்னோன்ஸ் வர்றது வந்து மினிமைஸ் ஆகும். 0 ஆகாது, பட் மினிமைஸ் ஆகும். ஸோ அதுக்கு வேண்டி தான் நம்ம இந்த எபிசோட்ல முடிஞ்ச அளவுக்கு நம்ம தாட்ஸ் ஷேர் பண்றது. ஸோ போன கேம் வீக் பார்த்தீங்கன்னா எனக்கு லிட்டலாக எல்லாருமே ஒரு அளவு பர்ஃபார்ம் பண்ணாங்க, என்னோட ஃபார்வர்ட் லைன் அப்பை தவிர. அது ஃபார்வர்ட் லைன் அப் வந்து பார்த்தீங்கன்னா ஜோ பெட்ரோக்கு வந்து இன்ஜுரின்றது வந்து அவ்வளோவா நியூஸில் வரல. லைக் இன்டர்நேஷ்னல் போயிட்டு வரதுனால கேம் வீக் 4 லைக் 5 வந்து டவுட்ஃபுல்லு. சாரி, கேம் வீக் 4 டவுட்ஃபுல்லு. கேம் வீக் 5லேருந்து விளையாடுவாருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் லைக் கேம் வீக் 5லேயே ஹி டிடன்ட் ஸ்டார்ட். இன்ஜுரி இருந்து தான் ஹி டிடன்ட் ஸ்டார்ட். அண்ட் லைக் அந்த இன்ஜுரி காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. லைக் பெஞ்சில் எனக்கு வந்து ரோஜர்ஸ் வித் 10 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. பெட்ரோ அந்த கொஞ்ச நேரம் வந்து விளையாடலன்னா எனக்கு அந்த ரோஜர்ஸோட பாயிண்ட்ஸ் அது வந்திருக்கும். கரெக்ட். பட் தட் இஸ் த திங். லைக் எனக்கு அந்த மேட்ச் பார்க்கும்போதே ஜோ பெட்ரோ வந்துட்டு வில் பி அவுட் ஃபார் சம் டைம்னு நினச்சேன். அதை வந்து இன்னைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஹி இஸ் அவுட் ஃபார் கேம் வீக் 6. எப்போ ரிட்டர்ன் வருவார்னே தெரியாதுன்னு அவங்க கோச்சே சொல்லிட்டாரு. ஸோ பெட்ரோ வந்து இப்போ டீமை விட்டு வெளில அனுப்பணும், யார் டீமாக இருந்தாலுமே. ஸோ அதனால எனக்கு ஒரு 10 பாயிண்ட் மிஸ் ஆச்சு. பட் அகைன் நான் அதை வந்து பெருசாக இது பண்ணல. ஏன்னா என்னோட டெசிஷன் வாஸ் ஆன் சர்டன் ஃபேக்டர். ரோஜர்ஸ் வந்து ஈவன் தோ லைக் கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாலும் ஹி வாஸ் நாட் ஸ்கோரிங் கோல்ஸ் ஆர் அசிஸ்டிங் மச். ஸோ அதனால நான் வந்துட்டு ரோஜர்ஸை வந்து பெஞ்சில் போட்டேன். பிகாஸ் கால்வெர்ட் லெவின்க்கு லெஸ்டர் கூட இருந்தது, பெட்ரோக்கும் வந்து லைக் ஒரு ஈஸி கேம் இருந்துச்சு. ஸோ அதனால லைக் ஐ தாட் லைக் தே மைட் ஸ்கோர். 2 பேரும் பெனால்டிஸ் எல்லாத்தையும் இருக்கிறதுனால ஐ வென்ட் வித் தெம். ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா, வாட்கின்ஸ் எனக்கு இருந்ததுனால ரோஜர்ஸோட இது வாட்கின்ஸ்ல காம்பன்சேட் ஆயிரும் அப்படின்ட்டு எதிர்பார்த்தேன். பட் ரோஜர்ஸ் மேட்ச் ஸ்டார்ட்டும் பண்ணல. லைக் ஹி கேம் அஸ் சப் அண்ட் லைக் ஒரு லாஸ்ட் 20-30 மினிட்ஸ்ல ஹி காட் ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ்.
ரைட், ரைட், ரைட். ம். ஸோ அதனால அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட டெசிஷன் கரெக்டாக தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி இது வந்து நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. பட் தட் பீங் செட் லைக் ஸ்டில் ஐ எம் ஆன் டார்கெட். ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் ஒரு ஃபர்ஸ்ட் 18-20 வீக்ஸுக்கு வந்துட்டு ஆவரேஜ் பாயிண்ட்ஸை விட ஜாஸ்தியாக இருக்கணுன்றத டார்கெட் வச்சுட்டு போனாலே ஓரளவு நல்ல ரேங்க் வந்துடும். அதுக்கப்புறம் தான் ரேங்கை பற்றி நம்ம யோசிக்கவே தொடங்கணும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம் கேம் வீக்ஸ் ஒரேடியாக ஏறும், ஒரேடியாக இறங்கும். நிறைய பேர் நிறைய லைக் என்ன சொல்கிறது பெஞ்ச் பூஸ்ட் ஸ்டார்டிங்கே பண்ணி வந்து ஓரளவு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் எடுத்துட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ரேங்கிங் ஏற்றிருக்கும். ஸோ அதனால் அது ம்ஹ்ம். வரைக்கும் ரேங்கை பற்றி ரொம்ப இது பண்ணிக்காதீங்க. பட் என்ன ஒன்றே ஒன்று சொல்லுவேன்னா லைக் உங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு ஒரு கேம் வீக்கோ 2 கேம் வீக்கோ ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலைன்றதுனால அது தப்பான ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஏன்னா நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக நான் பார்க்குறது வந்தீங்கன்னா ஓகே இந்த பிளேயர் இந்த வீக்கில் பர்ஃபார்ம் பண்ணிட்டான், அடுத்த வீக்கில் இவன் பர்ஃபார்ம் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவனை எடுக்கிறாங்க. ம், ம், ம். அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. ஏன்னா வந்து தெர் ஆர் ரீசன்ஸ் நீங்கள் ஏன் அவங்கள முன்னாடி எடுக்கலன்னு. அந்த ரீசன்ஸை திரும்ப யோசிச்சு பாருங்க வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங். ரைட். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து டெசிஷன் எடுங்க. ஸோ தட் பீங் செட் நான் இந்த கேம் வீக்கு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். கேம் வீக் 6க்கு வந்து நான் ஒரு வைல்ட் கார்டு எபிசோடாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு காரணம் என்னென்னா கேம் வீக் 6 வந்து இனிஷியல் பீரியடில் வந்து நிறைய பேர் வந்து இது ஒரு வைல்ட் கார்டோட வீக்காக எதிர்பார்த்தாங்க. அதுக்கான ரீசன் சொல்கிறேன். மெயினாக வந்து ஆர்சனல் அண்ட் சிட்டிக்கு வந்து ஒரு நல்ல ஃபிக்சர் சேஞ்ச் நடக்குது. ம். ஆர்சனல் சிட்டி தான் வந்து இதுன்ற போது சீசன் ஸ்டார்டிங்கில் நீங்கள் இப்போ ஆர்சனலோட இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 5 கேம்ஸில் வந்து தே ஆர் 3 டஃப் கேம்ஸ். உங்களுக்கு ஆர்சனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 கேம்ஸில் டாட்னம், ஆஸ்டன் வில்லா அண்ட் சிட்டி இருக்கு. மேன் சிட்டி அவே. யா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபிக்சர் நெக்ஸ்ட் 3 பார்த்தீங்கன்னா லெஸ்டர், சவுத்தாம்ப்டன், போர்ன்மத். ஆர்சனலுக்கு அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 3 டஃப் கேம் இருக்குன்னா கூட அதுக்கப்புறம் ஆர்சனலுக்கு வந்து எல்லாமே ஈஸி கேம்ஸ். ரைட், ரைட், ரைட். சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சனல் கேமுக்கு அப்புறமே வந்து எவ்ரி திங் இஸ் லைக் என்ன சொல்கிறது நல்ல ஈஸி கேம்ஸாகவே மாறுது. லைக் கிட்டத்தட்ட நியூகாசல் அவே இஸ் நாட் டஃப். இது நோ. டஃப்னு கொடுத்தா கூட இட் இஸ் நாட் டஃப். அடுத்து அவங்க லிவர்பூல் அவே ஆடுற வரைக்கும் எதுவும் டஃப் கிடையாது. கிடையாது. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குது ஒரு அளவு. ஆஸ்டன் வில்லா அங்க திருப்பி டஃப் ஆகும். ஆஸ்டன் வில்லா அவேன்றதுனால ஹோமா இருந்திருந்தா அது கூட. யா, யா, அப்சல்யூட்லி. யா, யா, யா. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா கேம் வீக் 24ல ஆர்சனல் வருது. அந்த அந்த பீரியட் தான் ஆர்சனல் லைக் நியூகாசல், லிவர்பூல், ஸ்பர்ஸ் 24 to 27. இந்த 4 வாரம் இல்லை அதுக்கு முன்னாடி செல்சி கூட வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ரிலேட்டிவ்லி அந்த டைம் நல்லா விளையாண்டாங்கன்னா செல்சி. ஆமாம், கண்டிப்பாக. ஒரு 5 கேம், அந்த 5 கேம் மட்டும்தான் உங்களுக்கு சிட்டி அசெட் தேவையில்லை. ஏன்னா இங்கே நடுவில் ஒரு கேம் தான் வருது. அந்த கேம் வந்து இது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லிவர்பூல் கேம் சொன்னோம்ல, அதில் நீங்கள் சாலாவும் எடுக்க முடியாது. ஏன்னா சாலாவும் சிட்டி கூட விளையாடுறோம். அப்சல்யூட்லி. யா. ஸோ அதனால நீங்கள் ஆலண்ட் அங்கே ரிட்டைன் பண்ணிக்கலாம், சிட்டி பிளேயர்ஸை நீங்கள் ரிட்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல்லாக இதுதான் இந்த 5 கேம் பீக் பீரியட் தவிர நீங்கள் மீதி எல்லா நேரமும் சிட்டி பிளேயர்ஸை வச்சுருக்கீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேம் வீக் 28 to 38 எல்லாமே லிட்டரலி க்ரீன் தான் உங்களுக்கு. 3 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 3 யுனைடெட் 3 எல்லாம் வந்து பெரிய டிஃபிகல்ட்டி கிடையாது அவங்களுக்கு. 3 எல்லாம் கண்டிப்பாக. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த வாட்டி வந்து அதான் சொல்லுவேன் எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்ன்றது தான். ஸோ நீங்கள் ஆலாண்டை கூட இந்த 4-5 கேம் வீக்ஸ் போது வெளில அனுப்பிச்சிட்டு கூட நீங்கள் அந்த கேம் வீக்குக்கு பாயிண்ட் எடுக்கிற மாதிரி ஆளை எடுத்துகிட்டு நீங்கள் திரும்ப இது பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்ஸை வந்து பிளான் பண்ணுறது வந்து வில் ஆல்வேஸ் பி பெட்டர். ஸோ இதுதான் மேஜர் ரீசன். ஏன்னா இவங்க 2 பேருக்கு ஃபிக்சர்ஸ் மாறுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரென்ஃபர்டுக்கும் வந்து ஃபிக்சர்ஸ் மாறும். உங்களுக்கு வந்துட்டு இட் வில் பி ரியலி குட். வீசா வச்சே காட்டலாம். கேம் வீக் 6லேருந்து பார்த்தீங்கன்னா கேம் வீக் 14ல் ஆஸ்டன் வில்லா வர வரைக்கும் அவங்களுக்கு நல்ல ஃபிக்சர்ஸ். ரைட். இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாட்னம், சிட்டி, லிவர்பூலு முதல் 5ல் 3 கேம் வீக் வந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 டீமுக்கு வந்து ஃபிக்சர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஒன் இஸ் லைக் டாட்னம், சாரி ஆமாம் ஆர்சனல், டாட்னம், சிட்டி, பிரென்ட்ஃபர்ட், எவர்டன், இப்ஸ்விச். எவர்டன் இப்ஸ்விச் ஏன் சொன்னா நீங்கள் இந்த பட்ஜெட் பிளேயர்ஸ் எடுக்கணும்னா கூட அவங்களுக்கு எடுக்கலாம் பிகாஸ் தே ஹேவ் குட் ஃபிக்சர்ஸ். ரைட், ரைட், ரைட். ஆன் தி அதர் ஹேண்ட் நீங்கள் வந்து லிவர்பூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி டஃப்பான ஃபிக்சர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. வீக் அதாவது ஸ்டார்டிங்கில் இருந்தது. ரைட், ரைட். அவங்க வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா போர்ன்மத், நாட்டிங்ஹாம், மான்செஸ்டர் யுனைடெட் இஸ் லைக் ரிலேட்டிவ்லி ஈஸி தான் அவங்களுக்கு. பிரென்ட்ஃபர்டு, இப்ஸ்விச் எல்லாமே இருந்தது. 6மே வந்து உல்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லைக் செல்சி, ஆர்சனல், ஆஸ்டன் வில்லா இவங்க எல்லாருமே வராங்க நெக்ஸ்ட் 5 கேம் வீக்ஸில்.
ஒரு 5 ஆர் 6 கேம் வீக்ஸில். ஸோ லிவர்பூலுக்கு இந்த மாதிரி ஃபிக்சர்ஸ் வந்து டஃப் ஆகுது. செல்சிக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மாறல கேம் வீக் 6லயே. பட் அவங்களுமே வந்து அந்த ஜோன் கிட்ட இருக்காங்க. ரைட் ரைட். லைக் பிரைட்டனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் இஸ் அ டஃப் கேம். ஏன்னா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து அவ்வளோவா கோல்ஸே கன்சீட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அண்ட் லைக் தே ஆர் பிளேயிங் வெல் ஆல்சோ. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் எப்படியோ லிவர்பூல் கன்சிடர் பண்ண மாட்டாங்கல்ல அவங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியல, கோலே போய் அடிக்கிறது கஷ்டமா இருக்கு. இல்ல அது செல்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், லிவர்பூல், நியூ காசல் யுனைடெட், ஆர்சனல் கண்டினியூஸா வருது. இதுவும் அந்த கேம் வீக் 7ல மாறுது. கேம் வீக் 6 ஏன் இனிஷியலா சொல்லுவாங்கன்னா லைக் சிட்டிக்கு வந்து 5ஓட டஃப் முடிஞ்சோடனே ஆலண்ட திரும்ப கொண்டு வரனால கேம் வீக் 6 வந்து சொன்னாங்க. 6 ஆர் 7 ரிலேட்டிவ்லி சேம் தான். 7 பண்ணும்போது இன்னொரு பிரச்சனை என்னன்னா ஆர்சனல் பிளேயர்ஸை நீங்க எடுக்கிறது. இப்போ நீங்க எடுத்தீங்கன்னா ஆர்சனலுக்கு வந்து 6ல பண்ணும்போது ஆர்சனலோட 3 பிளேயரை நீங்க எடுக்கலாம். லெஸ்டர், சவுத்தாம்ப்டன், போர்ன்மத் கேமுக்கு. நீங்க 7ல பண்ணீங்கன்னா சவுத்தாம்ப்டன், போர்ன்மத்துக்கு எடுத்துட்டு திரும்ப 3 கேம் உங்களுக்கு டஃபா இருக்கும் ஆர்சனலுக்கு. ஸோ நீங்க ட்ரிபிள் ஆர்சனல் வந்து போக முடியாது. அதனால தான் கேம் வீக் 6 வந்து நிறைய பேரோட ப்ரிஃபர்ட் சாய்ஸாக இருந்துச்சு. ஏன்னா சிட்டி அண்ட் ஆர்சனல் தான் லீகோட டாப் 2 டீம்ஸ். ரைட். ஆனால் அந்த 2 பேருக்குமே பிக்சர்ஸ் அங்கே மாறுதுன்றதுனால இது பண்ணியிருந்தாங்க. ஈவன் டாட்னம் ஹாட்ஸ்பர்ஸும் காட்டுறேன், அவங்களுக்குமே வந்து பிக்சர்ஸ் நல்லா தான் இருக்கும். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா யுனைடெட் வந்து நான் அந்தளவு இன்னும் அவங்க ஐ ஒன்ட் சே இட் இஸ் லைக் டிஃபிகல்ட். இட்ஸ் 50-50 கேம்னு தான் சொல்லுவேன். யுனைடெட், பிரைட்டன், வெஸ்ட் ஹாம், கிறிஸ்டல் பேலஸ், ஆஸ்டன் வில்லா, இப்ஸ்விச். சிட்டி கேம் டஃப்னு எடுத்தால் கூட அடுத்து திரும்ப ஃபுல்லாம் போர்ன்மத், செல்சி, சவுத்தாம்ப்டன் தான் போகுது. அந்த லிவர்பூல்லேருந்து தான் திரும்ப ஒரு டஃப் பிக்சர்ஸோட இது ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி டஃப்பான கேம்ஸ் எல்லாம் விளையாடினதுனால அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு திரும்ப வருது. இவங்களுக்குமே பிக்சர்ஸ் வந்து மாறுது இதே பீரியட்ல. இப்போ இந்த மாதிரி நிறைய டீமுக்கு வந்து மாறுதுன்றதுனால இது பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக என்ன ஆகுதுன்னா கேம் வீக் 6ல பண்ணலாமா வேணாமான்னு போன கேம் வீக்லேருந்தே ஒரு டவுட்டும் நிறைய பேருக்கு வர தொடங்கி. ரைட் ரைட். அதுக்கு ரீசன் என்னன்னா ஆர்சனலோட ஓடகார்டோட இன்ஜுரி ஒன்று. ஓடகார்டு இல்லாமல் ஆர்சனல் அதே அட்டாக்கிங் டீமாக இருக்காதுன்றதுனால இது worth to take 3 ஆர்சனல் பிளேயர் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரென்ஃபோர்டுக்கும் அதே ப்ராப்ளம், வீசாவோட இன்ஜுரி. ரைட். அவன் டிசம்பர் வரைக்கும் அவுட் இல்ல அவன். அதான் வீசா நவம்பர் வந்து இந்த டைம்ல எடுக்கலாம், அவங்களுக்கு பிக்சர்ஸ் ஈஸியா இருக்குன்ற மாதிரி பிளான் இருந்துச்சு நிறைய பேருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன பிரச்சனைனா சிட்டியில வந்து இந்த இனிஷியல் 3-4 கேம் வீக்ஸ்க்கு அப்புறம் ஃபோர்டன், கேடிபி மாதிரி ஆளுங்க யார் யார் வந்து எல்லா கேமும் விளையாடுறாங்கன்னு பார்க்கலான்ற மாதிரி பீப்புள் வேர் வெயிட்டிங். இப்போ அதுவுமே பிரச்சனை ஆயிடுச்சு. லைக் கேடிபி காட் இன்ஜர்ட் அண்ட் ஃபோர்டன் வந்து இன்னும் நிறையா கேம்ஸே ஸ்டார்ட் பண்ணல. லைக் மிட் வீக் கேம்ல ஹீஸ் பிளேயிங் லைக் 70 மினிட்ஸ் இதில் இன்னும் வந்து ஸ்டார்ட்டே பண்ணல. ஸோ அது இன்னும் கூட டிலே ஆகலாம். ப்ளஸ் இல்லை ஃபோர்டனுமே வந்து ரொட்டேஷன் ரிஸ்க் இருக்குன்னா எந்த மிட்ஃபீல்டரை எடுக்கிறதுனே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ரைட் ரைட் ரைட். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மிட்ஃபீல்டர் தான் வந்து கொஞ்சம் ஷோர் ஷாட்னா கோவாசிச் தான், பிகாஸ் ஆஃப் ராட்ரிஸ் ஏசிஎல். கோவாசிச் ஒருத்தன் தான் வந்து பாசிபிள். அதுவுமே என்ன பிரச்சனைனா ஜான் ஸ்டோன்ஸை வந்து அந்த பொசிஷனில் ஆடுறதுக்கும் பெப் வந்து நடுவில் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தார். ரைட் 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 ரைட். ஸோ அதனால அதுவுமே நம்ம கேரண்டியாக சொல்ல முடியாது. கேரண்டியாக ஒரே ஒரு பொசிஷன் தான் சொல்ல முடியாது, அது ஆலாண்டோட பொசிஷனு. எடர்சனை இன்னொரு பொசிஷனாக சொல்லலாம், வேற எந்த பொசிஷனையும் நான் சொல்ல முடியாது. எடர்சனையே ரொட்டேட் பண்ணியிருக்காரு பெப். ரைட். ஆமாமா, அதுவும் ஒரு சீசன்ல நடந்திருக்குது. ஸோ அதுதான் விஷயம். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா பிஃபோர் ஐ கோ இன் டு எனி டீம் ஆர் எனி திங், ஒரு டீம்லேருந்து இப்போ நம்ம நிறைய ஃபிக்சர்ஸ் மாறுதுன்னு சொன்னோம்ல, அதில் ஒரு டீம்லேருந்து யாரை எடுக்கலான்ற மாதிரி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா கோ இன் டு அந்த பர்டிகுலர் டீமோட இதுக்குள்ளேயே போகலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ப்ரைஸ் டாக்கோடையும் பேச முடியும். ஆர்சனலை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபிக்சர்ஸ் நல்லா இருந்தாலுமே அட்டாக்கிங் ரிட்டர்ன்ஸ் எந்த அளவு வரும்னு தெரியல. ஸோ சாக்கா டெஃபினெட்லி பிளேயர் வி லவ் டு ஹேவ். 5 கேமில் 5 அசிஸ்டும் லைக் ஹி ஹஸ் ஆல்சோ டன். ஸோ அதனால் வந்துட்டு இந்த 3 கேமும் சாக்காவோட ப்ரெசன்ஸ் கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அட்டாக்குக்கு வந்து சாக்கா இது. ஆவர்ட்ஸ் வந்து அதே அளவு அட்டாக் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆவர்ட்ஸ் மைட் பிளே இன் மிட்ஃபீல்ட். பட் மெரினோ வந்துட்டானே, மெரினோ அந்த வீக்கெண்டே வந்து லெஸ்டர் கூட பெஞ்ச்ல இருக்க போறான் தானே சொல்லி. பெஞ்ச்ல இருப்பான், பட் ஸ்டார்ட் பண்ணாதானே உங்களுக்கு இந்த 3 கேம் வீக் அப்புறம் திரும்ப நீங்க ஆர்சனல் பிளேயர்ஸை வெளில அனுப்பணும். ஏன்னா வந்து அவங்களுக்கு டஃப் கேம்ஸ் வருது. இந்த 3 கேம் வீக்ஸுக்கு அவங்களுக்கு மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு தான் நீங்க பார்க்கணும்.
ரைட், 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 ரைட். ம். ஸோ அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம்னா, ஆவரேஜோ இல்ல இவங்கள எடுக்கிறதுக்கு பதிலா சாக்கா ஃபார் ஷூர். ஏன்னா சாக்கா வந்து கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் இருக்குது. 2 ஆர்சனல் டிஃபெண்டர் எடுக்கலாம் நீங்க. ஆர் ராயா அண்ட் 1 ஆர்சனல் டிஃபெண்டர். ரைட். ம். ஏன்னா 3மே ஈஸி கேம் ஆர்சனலுக்கு. லைக் லெஸ்டரு லைக் இந்த டீம்ஸ் தான் இருக்கும். லெஸ்டர், சவுத்தாம்ப்டன், போர்ன்மவுத். அதுல 2 ஹோம் கேம் வேற. ஸோ ம், ம், அதனால ம். வந்துட்டு இந்த ஸோ டெஃபினட்டா அந்த 2 டிஃபெண்டர், ஒரு டிஃபெண்டர் அண்ட் கோலியில ஒரு டிஃபெண்டர் வந்து டெஃபினட்டா கேப்ரியல். ரைட், ரைட். ம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க யார் எடுக்கிறதுன்றது தான் நிறைய பேருக்கு டைலமா இருக்கு. சாலிபாவை எடுக்கிறதா இல்லைன்னா ராயாவை எடுக்கிறதான்ட்டு. இப்போ ஒரு டீம்ல 3 பேர் எடுக்க முடியும் மேக்ஸிமம். சாக்கா எடுத்துட்டோம், கேப்ரியல் எடுத்துட்டோம். இன்னொன்று வந்து கேப்ரியல் சாரி சாலிபாவை எடுக்கிறதா ராயாவை எடுக்கிறதா நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி என்னோட டீம்ல நான் அந்த வைல்ட் கார்டு கேம் வீக் 3 எடுக்கும்போது நான் சாலிபா ஓவர் கேப்ரியல் எடுத்தேன், விச் இஸ் அ மிஸ்டேக். ம். பட் இப்ப சாலிபா ராயான்ற போது நான் ராயாவை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அதுக்கு ரீசன்ஸ் என்னன்னு சொல்றேன். சாலிபா வந்து பாத்தீங்கன்னா கிளீன் ஷீட்டை தவிர வேற அடிஷ்னலா வந்து கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ் கிடையாது. ட்ரூ. கிடையாது. மோஸ்ட்லி அந்த இது வர்றது வந்து பாத்தீங்கன்னா வில் பி டு லைக் என்ன சொல்றது கேப்ரியலுக்கு தான் இருக்கும். ஸோ அப்படின்ற போது நீங்க அந்த 1 டிஃபெண்டர் வந்து கேப்ரியல் தான் ஆல்வேஸ் யுவர் சாய்ஸ். ம். சாலிபாக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா க்ளீன் ஷீட் பாயிண்ட் தான் வருதுன்னா க்ளீன் ஷீட் சாலிபாக்கு வரும்போதுன்னா ராயாக்கும் அந்த க்ளீன் ஷீட் பாயிண்ட் வந்துடும். ம்ஹ்ம், ம்ஹ்ம். அடுத்து ராயாக்கு சேவ்ஸ் பாயிண்ட்ஸ் வரும். ரைட், ரைட், 3 ரைட். ம். சேவ் பண்ணா ஒரு பாயிண்ட் இருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து நிறைய வரும். அப்ப நீங்க வந்து இப்ப வேற பாயிண்ட்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டியே சாலிபாக்கு இல்லைன்ற போது சேவ் பாயிண்ட்ஸ் அதிகமா வர ராயாவை எடுக்கிறது தான் உங்களுக்கு பெட்டர். பிளஸ் சாலிபாவோட ராயா லைக் 0.5 லெஸ் ஆல்சோ காஸ்ட் வைஸ். அந்த 0.5 நீங்க வேற எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு இது அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்குன்றதுனால ஐ வில் சே டேக் ராயா, கேப்ரியல் அண்ட் சாக்கா ஃப்ரம் ஆர்சனல் நீங்க ம். எடுக்கிறதா இருந்தீங்கன்னா. சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஹாலாண்ட் வந்து வி ஆல் நோ லைக் ஹி இஸ் கோயிங் டு பி ஷோர் ஷாட். அது இல்லாம வேற யாரை எடுக்கிறதுன்றது தான் இப்ப கன்ஃபியூஷன்ல ஓடுது. நீங்க எந்த பிளேயரை பார்த்தாலுமே அவங்க வந்து ரொட்டேஷன்ல வந்து நடந்திருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மிட்ஃபீல்ட்ல சாவியோ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாவியோ வந்துட்டு வெஸ்டாமோட விளையாடவே இல்லை. அண்ட் சரி சாவியோ இல்லை, நான் பெர்னாண்டோ சில்வாவை பார்க்குறேன்னா பெர்னாண்டோ சில்வாவும் பார்த்தீங்கன்னா பிரென்ஃபர்டோட விளையாடுறேன். விளையாடல. ஆமா. ஏதாவது ஒரு கேம் வந்து சிட்டி வந்து அது வந்து சிட்டி பிளேயர்ஸ் எடுத்த யார் எடுத்தீங்கனாலுமே நீங்க ஷோர் ஷாட்டா சொல்ல முடியாது. ஹாலண்ட் தவிர்த்து. ஆமா, ஹாலாண்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்வரஸ் வந்துட்டு போனதுனால ரைட், இப்போ ரைட், இதுல ரைட். ஆமா, என்னன்னா ஆமா, ஆமா. நீங்க சாவியா பெர்னாண்டோ நான் சொல்றேன், இவங்க இல்லாம டோக்கு விளையாடலாம், கிரீலிஷ் விளையாடலாம், ஃபோடனும் கேடிபியும் வந்துட்டாங்கன்னா அவங்களும் விளையாடலாம். ரைட். ம். கொவாசிச் வந்து பாத்தீங்கன்னா ராட்ரி இல்லாத எல்லா டைமும் விளையாடிருக்கான். உங்களுக்கு எல்லா மேட்சுமே விளையாடிருக்கும், பட் ராட்ரி இல்லாத எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிருக்கான். கரெக்ட். பட் அதுவுமே வந்து நான் சொன்ன மாதிரி தான், லைக் ஹீஸ் ஆல்சோ ரொட்டேஷன் ரிஸ்க் தான். ஏன்னா வந்து ராட்ரிக்கு ஒரு டெம்பரரி ஃபிக்ஸாக தான் அவர் வச்சிருந்தாங்க தவிர சில கேம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சீன் ஜான் ஸ்டோன்ஸ் பிளேயிங் ஃப்ரம் தட். ஸோ ம், அதனால ம். இது எப்படி போகுன்றது தெரியாது. ஸோ நீங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா இப்போ நீங்க இமிடியேட்டா நீங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டா மாத்திக்கிறேன் ஒரு 4-5 வீக்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னா சாவியோ இல்ல பெர்னாட்டோ யாராவது ஒருத்தங்களை நீங்க வந்து எடுக்கலாம். ம், ம். எஸ் தே ஆர் ரொட்டேஷன், ஏதாவது ஒரு கேம் விளையாடாம போவாங்க, பட் அதுக்கு தான் உங்க பெஞ்ச் இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க வந்து ஃபோடனை வந்து அவங்க சாம்பியன்ஸ் லீக் யூஸ் பண்ணிட்டு இவங்கள வச்சே விளையாட போறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரைட், ஃபோடன் ரைட். வந்து ம். இன்னும் இங்க ஆட தொடங்கல. கிரீலிஷ் ட்ரூ. அண்ட் ஃபோடன் எல்லாம் ஏன்னா சாம்பியன்ஸ் லீகும் இந்த வாட்டி தே நீட் டு பி இன் டாப் 8. ரைட், ரைட், ரைட். ஆமா, ஆமா. அதனால அவங்கலாம் எப்படி வந்துருவாங்க. பண்ண நீங்க வேற. போறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் கண்டிப்பா வந்துருவானுங்க அவங்க. நீங்க டாப் 8 அவங்க குரூப்னு கிடையாதுங்க. தெரியும். மொத்தம் 24 பேர்ல சிட்டி டாப் 8 வர மாட்டாங்களா? 32 இல்ல, இல்லை, 32ல 40 பேரா இருந்தாலுமே சிட்டிக்கு மேல 7 டீமா இருக்கு யூரோப்ல. அதுதான் சொல்றேன். இல்ல ஒரு கேம் டிராப் பண்ணா கூட அந்த 7 டீம் இருக்கணும்னு தேவையில்லை. ஒரு டீமுக்கு 8 ஈஸி டீம் வந்தா கூட அவங்க டாப் போயிருவாங்க. ஓகே, அப்படி. ஓகே. ம். அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல ட்ரூ, உங்களுக்கு. ட்ரூ, ட்ரூ. அதனால முன்னாடி என்னன்னா நான் இந்த குரூப்ல 4 கேம் ஜெயிச்சிட்டேன்னா நான் டாப்புக்கு போயிடுவேன், எனக்கு மத்த கரெக்ட், 2 கரெக்ட். கேம் பிரச்சனை இல்லை. அந்த இது இப்ப கிடையாது இல்ல. ம், ம், ம். அந்த ஏன்னா ஒரு கேம் விட்டா கூட வந்து பிரச்சனை வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால லைக் ஹி ஹஸ் டு
என்ன சொல்றது, ஈக்குவலா ரெண்டுத்துக்குமே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாகணும். ம், 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 ம். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த இதில் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு ரொட்டேஷன் வந்து பிரச்சனை இருக்கும். இன்னொன்று வந்து அகெயின் இது வந்து ரொம்ப ஷார்ட் சாம்பிள் சைஸ், அதனால இது வந்து ஒரு ஹைலி ரிஸ்கியான விஷயமாவும் இருக்கலாம். தி வாக்கர் இஸ் பேக், ம். கைல் வாக்கர். ஸோ அதனால ரைட் பேக் தான். ஆனால் ஆர்சனல் கேம்லேயே கைல் வாக்கர் வாஸ் நாட் டூயிங் குட். அது வந்து ஃபேக்ட். ரைட். யாருமே வந்து டினை பண்ண முடியாது. அது வந்து ஃபேக்ட். மார்டின் கிட்ட வாக்கர் ஒன்றுமே பண்ணல. ஸோ இதனால லீவிஸ்க்கு வந்து திரும்ப சான்ஸ் கிடைக்குமான்றது வந்து ஒரு கொஸ்டின். அதுக்கு நான் சொல்றது அதனால வந்து ஷார்ட் சாம்பிள் சைஸ்ன்னு சொன்னேன். ராட்ரி விளையாட வந்தபோது வாக்கர் வந்தான். ராட்ரி இல்லாத போது கோவல்சிச் இருக்கும்போது அந்த அட்டாக்கிங் த்ரெட்டும் வேணும்ட்டு லீவிஸ் வாஸ் லைக் ப்ரிஃபர்ட் ஓவர் வாக்கர். பட் இது வந்து ஹீரோ விளையாடுறதுனால வாக்கருக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் ரெஸ்ட் கொடுத்தனால கூட லீவிஸ் விளையாடி இருக்கலாம். பட் ம், ம். இந்த ஒரு டேட்டா இருக்குது. லைக் ராட்ரி இல்லாத போது லூயிஸ் வாஸ் பிளேயிங். ராட்ரி வந்ததுக்கு அப்புறம் ஏன்னா லூயிஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு இல்லை. பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் குட் ஈவன் லைக் கேம் வீக் லைக் வேர் ஹி வாஸ் லைக் ட்ராப் டு பெஞ்ச். அந்த கேம் வீக் முன்னாடி வரைக்குமே பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஸோ வந்து ட்ராப் பண்ணணும் தேவையே கிடையாது. பட் வாக்கரை உள்ள கொண்டு வரணும்னு லூயிஸை ட்ராப் பண்ணாங்க. ஆனால் அந்த கேம்ல ராட்ரி ஸ்டார்டட். ரைட். ராட்ரி இல்லாத கேம் வந்துட்டு ஸோ அப்போ லூவிஸ் ஆடுவானான்றது வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன்னா லூவிஸ் ஆடினான்னா 4.7க்கு வந்து ஒரு கம்மி ரேட்டுக்கு வந்து யூ கெட் அ வெரி குட் டிஃபெண்டர் ஃப்ரம் சிட்டி. ரைட். ம். அட்டாக்கிங்கும் இருக்கிறது, அந்த க்ளீன் ஷீட்ஸ் எல்லாமே வரக்கூடிய ஒரு டிஃபெண்டராக வந்து பாசிபிலிட்டி இருக்கு. பட் தட்ஸ் அ ரிஸ்க் இஃப் யூ ஆர் ரெடி டு டேக். ஏன்னா நான் அது வந்து சொல்றேன், இது வந்து ஹைலி ரிஸ்கி தான். ஏன்னா வாக்கர் இஸ் லைக் அ நோன் நேம். ஸோ அதனால ரைட். வாக்கருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. அப்படி நான் எனக்கு அந்த ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னா ஒரே ஆப்ஷன் டிஃபெண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்டியல் தான். அவங்க சைடுல இருந்து. ஆமா, ஏன்னா மற்றதெல்லாம் ரொட்டேஷன் ரிஸ்க் இருக்கு. கரெக்ட், கரெக்ட். ம். கவர்டியலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு போன சீசன் பண்ண அளவுக்கு அட்டாக் பண்ணல கவர்டி. ஏன்னா அதுக்கு இன்னொரு ரீசன் லீவ்ஸ் அந்த சைட்ல அட்டாக் பண்ணனால கவர்டியல் கொஞ்சம் பின்னாடி ஆடிட்டு இருந்தாரு. ரைட், ரைட். ஆர்சனல் கிட்ட எல்லாருமே வந்து அட்டாக் பண்ண விட்டுட்டு இருந்தாங்க. ஆர்சனல் செகண்ட் ஹாஃப்ல யார் வேணாலும் வந்து வச்சுக்கோங்க பால்ன்ற மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ரைட், ரைட், ரைட். அதனால அதை வச்சு நம்ம எதுவுமே இது பண்ண முடியாது. பட் இவங்க ரெண்டு பேர் தான் டிஃபென்ஸ்ல நான் சொல்லுவேன். லைக் லூவிஸ், பட் லூவிஸ் வந்து ஐடி ரிஸ்கி இது. பட் கிளிக் ஆச்சுன்னா இவளாரும் ஒரு பெரிய டிஃபென்சிவல் பிளேயரா வச்சிருப்பான் லூவிஸ். ஆனா ஐடி ரிஸ்கி. பட் 1 or 2 பிளேயர் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது வந்து அதுதான் உங்களுக்கு வந்து ரேங்க் எடுத்து கொடுக்கும் லேட்டர் ஸ்டேஜஸ்ல. செகண்ட் வந்து கவர்டியல். ஸோ இவங்க ரெண்டு பேரும் நீங்க எடுக்கலாம். அப்படி இல்லை ரிஸ்க் வேண்டாம்னா எடர்சன் எடுத்துக்கோங்க. எந்த டிஃபெண்டர் ரிஸ்க்ல எனக்கு வேணாம்னா எடர்சன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு லக் இருந்தா அப்பப்போ எடர்சன் அசிஸ்ட் வேற பண்ணுவான். கரெக்ட், கரெக்ட். ஸோ இவங்க தான் சிட்டில இருந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டீம் நான் சொல்றது வந்து பிரென்ஃபோர்ட் சொல்லுவேன். ஏன்னா அகைன் இப்போ எனக்கு வந்து சாலிபா அண்ட் நான் கேப்ரியல் எடுத்தேன்னா எனக்கு ஒரு கீப்பர் வேணும். அந்த கீப்பரா வந்து ஐ கேன் டேக் ஃபிளக்கன். ரைட். அது ஏன் சாலிபான் ராயா எடுப்பாங்கன்னு சொல்றேன். ஏன்னா வந்து சாலிபான் கேப்ரியல். ஏன்னா வந்து ராயா வந்து சிட்டி கேம் முடிஞ்சோடனே ஹி ஹேட் லைக் சம் இன்ஜுரி. ரைட். அந்த இன்ஜுரினால தான் வந்து காரபோ கப்பும் ராயா விளையாடல. ஏன்னா நேட்டோ காரபோ கப் விளையாட முடியாது. பிளஸ் என்ன சொல்றது, உங்களோட அந்த இன்னொரு தேர்ட் வந்து அவனுமே இன்ஜுரி. கரெக்ட். ஸோ அதனால தான் நம்ம யங்ஸ்டர்ஸ் ஆட வச்சோம். ஸோ அப்படின்ற போது ராயா இந்த கேம் வீக் ஆடுவானா இல்லையான்றதுக்கான டேட்டா நம்ம கிட்ட இல்லை. சி லாங் டேர்ம் ப்ராஸ்பெக்ட். ஸோ ராயா ஒரு கேம் ஆடலனாலும் பரவாயில்லன்னு நம்ம எடுத்தோம்னா ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பட் இல்லைன்றவங்களுக்கு வந்து சாலிபான் கேப்ரியல் தான் ஆப்ஷன். அப்போ உங்களுக்கு வந்து இன்னொரு கீப்பர் வேணும். அதுக்கு வந்து ஃபிளக்கன் இஸ் அ குட் ஆப்ஷன். ஃபிளக்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டஃப் ஃபிக்சர்ஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஹாம், வுல்ஸ், யுனைடெட், இப்ஸ்விச், ஃபுல்ஹாம், பவுர்ன்மவுத், எவர்டன், பட் பிரென்ஃபோர்ட் நம்பி எடுக்கலாமா? பிரென்ஃபோர்ட்ல வந்து இந்த டீம் கிட்ட வந்து அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியும். போன வருஷம் பாத்தீங்கன்னா பிரென்ஃபோர்டுக்கு நிறைய டிஃபெண்டர்ஸ் இன்ஜுரியில இருந்தாங்க. ரைட், ரைட். ஸோ அதனால நம்ம போன வருஷத்தை வச்சு நம்ம சொல்ல முடியாது. பட் இந்த வருஷம் வந்து லைக் நல்லாவே உங்களுக்கு பண்ணுவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஓகே. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் ஆர் லைக் ஃபிட் இந்த தடவை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங் டிஃபெண்டர் லைக் நான் சொல்றது யுவர் தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் டிஃபெண்டர்ஸ்.
அப்படி யாராவது வேணும்னா யூ கேன் கோ ஃபார் பீனாக். ம், ம், ம். ஏன்னா ஐ திங்க் லைக் இப்ஸ்விச் அண்ட் பிரென்ஃபர்ட் ரொட்டேட் வில். ஏதோ ரெண்டு சின்ன டீம் கிட்ட வந்து பிரென்ஃபர்ட் நல்லாவே ரொட்டேட் ஆகும். ரைட். ம். ஸோ அப்போ ஃபோர்த் ஆர் ஃபிஃப்த் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ரொட்டேட் பண்ணிட்டே நீங்கள் வந்து ஒரு டிஃபெண்டர் ஆட வச்சுக்கலாம். அதை விட்டீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு பிளேயர் தான் சொல்லுவேன், அது வந்து மிவாம்போ. ம். வேற ஆமா, இப்ப யாரையுமே நான் வந்து வீசா வேற இல்லைன்னா கோல் போட்டு அவகிட்ட இருந்து நொண்டி தானே வர முடியும், ஆமா. வேற யாருமே இல்லையே. ஏன்னா இனிஷியலா வந்து வீசா மியாம்போ தான் இந்த வாரத்துக்கு சொல்றதா இருந்துச்சு. பட் இப்போ வீசா இன்ஜுரினால மியாம்போ ஒரு ஆப்ஷன். ரைட், ரைட். ம். அதுக்கு அடுத்து இன்னொரு ரெண்டு இது வந்து இது அகெயின் இது நான் எதுக்கு சொல்றேன்னா நீங்க உங்களோட ஏத்த மாதிரி டீம் ஃபார்ம் பண்ணும்போது இது பண்றதுக்கு நான் ஒரு ரஃப் டீமும் நான் உங்களுக்கு சொல்றேன். ரைட், ரைட். ம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எவர்டன். எவர்டன் நான் வந்து ஏன் சொல்றேன்னா நம்மளோட எபிசோட்லயே சொல்லியிருப்போம் எவர்டனோட டிஃபெண்டர் பக்கம் யாரும் போயிடாதீங்கன்ட்டு ரைட். ம். இப்போதைக்கு இருக்கிறதுல. ஆனா என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா பிரைன்வர்த் வந்து மைட் பி பேக் வெரி சூன். ஸ்டார்டிங் லைன்ல அப்புறம் வருவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் லைக் ஹி வில் பி பேக் வெரி சூன். இந்த கேம் வீக்கே வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ம். பிராண்ட்வர்த் இல்லாதது தான் வந்து அவங்களோட டிஃபென்ஸ்க்கு பெரிய இம்பாக்டா இருந்தது. இன்கேஸ் பிராண்ட்வர்த் பேக்ல வந்துட்டான்னா போன வருஷம் மாதிரி எவர்டனோட டிஃபென்ஸ் மைட் கெட் ஸ்ட்ராங்கர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக்கலன்கோட பிரைஸ் வந்து வெறும் 4.3 தான். ம்ஹும், ம்ஹும். இப்போ டிஃபென்ஸ் சரியில்லைன்னு நிறைய பேர் ட்ராப் பண்ணதுனால மிக்கலன்கோட பிரைஸ் வந்து குறைஞ்சிருச்சு. சேம் டர்கோசியோட பிரைஸுமே குறைஞ்சி 4.8க்கு வந்துருச்சு. ஸோ நீங்க வந்து மிக்கலன்கோ வந்து ஒரு ஈஸி ரூட் டு எவர்டன் டிஃபென்ஸ் உங்களுக்கு. ஸோ நீங்க வந்து மிக்கலன்கோ வந்து எடுக்கலாம். ரைட். ஏன்னா உங்களுக்கு எப்படியுமே வந்து லெஸ் தேன் 4.5க்கு ஒரு ரெண்டு டிஃபெண்டர் எடுப்போம். ம். அதுல ஒன்று வந்து மிக்கலன்கோ வந்து நம்ம எடுக்கலாம். இன்னொன்று வந்து இப்ஸ்விச்சோட டிஃபெண்டர் யார் வேணா எடுத்துக்கோங்க. 4ல இருக்கிறவங்கள ரெகுலர் ஸ்டார்டர்ஸ். ஏன்னா அவங்களோட கேம் டைம் வந்து ரெகுலராக நடக்குது. ப்ளஸ் அவங்களோட இன்னொன்று என்ன சொல்றது லைக் பிக்சர்ஸும் வந்து ஈஸியாக இருக்கு. இப்போ சவுத் ஆம்டன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 பேர் 4ல இருக்காங்க. பட் ஆனால் அவங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் ஷீட்டுக்கோ இல்லை வேற பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கோ பாசிபிலிட்டி இல்லை. ம், 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 ம். அது வந்து இஸ்பிச் பிளேயர்ஸ்க்கு இருக்கு. ஸோ அதனால தான் வந்து சொல்றேன். இல்லை இப்போ நீங்கள் கீனே பார்த்தீங்கன்னா 4.0 தான். ஆனால் கீன் வந்து வில் நாட் பி அ ரெகுலர் ஸ்டார்டர். ட்ரூ. அதனால தான் நான் வந்து இப்ஸ்விச்லேருந்து 4 எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். ம். ஆர் லெஸ்டர்லேருந்து எடுத்துக்கோங்க. லெஸ்டர்ல வந்து பிக்சர்ஸ் வந்து ரிலேட்டிவ்லி நாட் தட் குட் இப்ஸ்விச்சை கம்பேர் பண்ணும்போது. இந்த ரெண்டுத்துல தான் நீங்கள் 4க்கு எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் லைக் அகெயின் இந்த 2 பிளேயர் தவிர வேற யாரை பற்றியுமே யோசிக்காதீங்க. ஒன்று வந்து டாமினிக் கால்வெர்ட் லெவின் டிசிஎல், இன்னொன்று வந்து மெக்னெல். டிசிஎல் ஏன்னா வந்து டிசிஎல் நிறைய தடவை நம்மளே சொல்லியிருக்கோம். பாஸ்ட்லயும் வந்து டிசிஎல் டீம்ல எடுத்து எக்கச்சக்க பேர் வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க அதாவது ட்ரூ. பர்ஃபார்மன்ஸே பண்ணாம. பண்ணாம. ட்ரூ. பட் ஸ்டில் டிசிஎல் இஸ் தர் பெனால்டி டேக்கர் அண்ட் தர் மெயின் ஸ்ட்ரைக்கர். அவங்களோட பிக்சர்ஸ் நல்லா இருக்கணும் போது உங்களோட தேர்ட் ஸ்ட்ரைக்கரா டிசிஎல் நீங்க வந்து வச்சுக்கலாம். ரைட். ம். ஏன்னா அந்த பிரைஸ் பாயிண்ட்ல நீங்க வேற யாராவது கம்பேர் பண்ணணும்னா இன்னொன்னு வுட். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோ அண்ட் வெல்பேக். ம். பெட்ரோ வந்து லைக் இன்ஜூர்ட். வெல்பேக் என்னங்க நம்ம சின்ன வயசுல இருக்கிறப்ப எல்லாம் மொக்கையா ஆடிட்டு இப்ப என்னன்னா அதான் வந்து பட் அகைன் வெல்பேக்கையும் வந்து இந்த இனிஷியல் அவங்க டஃப் பிக்சர்ஸ் இனிமே வரப்போகுது. இதுக்கப்புறம் அதே மாதிரி ஆடுவாரான்றது தெரியாது. ட்ரூ. ம். ப்ளஸ் இன்னொன்று வீசா இன்னொரு ஆப்ஷனு. வீசாவும் இப்போ இன்ஜர்டு. ஸோ யாருமே அந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல இல்லைன்றதுனால நான் வந்து கால்வெர்ட் லெவின்னு சொல்றேன். சிமிலர்லி மெக்னெல் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 5.5 இருக்கிற ஒரு மிட்ஃபீல்டரு. டிசிஎல்ஓ இல்லை எவர்டனா கோல் அடிச்சாங்கன்னா மோஸ்ட்லி மெக்னெல் மூலமாக தான் நடந்திருக்கும். அசிஸ்ட் வரும். கோல் கரெக்ட். அடிச்சிருக்கோம். ஆமா. ஸோ அதனால தான் இவங்க 2 பேரும் சொல்றேன். இதுக்கு அடுத்து அதான் இப்ஸ்விச்னா இப்ஸ்விச்குள்ள நான் பெருசா போகல. ஏன்னா மெயினா நம்ம டிஃபெண்டர் தான் அதுல இருந்து எடுக்க போறோம். ட்ரூ, ட்ரூ. அண்ட் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆம்டன் இந்த பிளேயரையும் வந்து ஏன்னா ஒரு ஃபோர்டரா வச்சிருக்கும் போது நிறைய பேர் விங்ஸ் வச்சிருக்காங்க 4.5க்கு. உங்களுக்கு விங்ஸை வைக்கிறதுக்கு பதிலாக நீங்க டிப்ளிங்கை வச்சுக்கலாம். ஆமா, பயங்கர ஹைலி ரேட்டட் இல்லாம போன மேட்ச் கோல் எல்லாம் போட்டான். ஆமா, இஸ் லைக் ஹைலி ரேட்டட் 4.5க்கு. பட் அகைன் எல்லா மேட்சும் பர்ஃபார்ம் பண்ணுவான்னு நீங்க இது பண்ண முடியலனா கூட லைக் உங்க பெஞ்ச்ல இருந்து விங்ஸ் மாதிரி ஒரு 2 பாயிண்ட் எடுக்கிற ஒரு ஆளுக்கு பதிலா அந்த கேம்ல அதிக பாயிண்ட் எடுக்க பாசிபிலிட்டி இருக்கிற மாதிரி ஒரு ஆளை நீங்க வச்சிருக்கிறது பெட்டர். ரைட். அந்த இதுக்கு தான் வந்து சொல்றேன். அதே 4.5க்கு வந்து இந்த பிளேயர் ஒருத்தங்க இருக்காங்க. ரைட், ரைட். இந்த பிளேயர்லாம் விளையாடுற மாதிரி நீங்க வந்து உங்க டீம்ல வச்சிருக்கீங்கன்னா உங்களோட மெயின் லெவல் வந்து ஒழுங்கா இருக்கணும்.
ரைட். அண்ட் இன்னொன்று நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த சீசன்ல மேபி தட் மைட் பி லைக் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா ஆகுன்றது எனக்கு வந்து இப்போ தோணுது. இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் த சீசன்ல தோணல. பட் இப்போ ரீசெண்டாக சாம்பியன் லீக் கேம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எக்கச்சக்க டீம் வந்து தே ஆர் பிளேயிங் தர் மெயின் 11 ஆர் லைக் ஆமா இல்ல மெயின் பிளேயர்ஸை லைக் விளையாட வைக்கிறாங்க. அந்த நம்ம இப்ப பேசிட்டு இருந்தோம்ல சிட்டிக்கு அந்த ஒரு கேம் எந்த டீமுக்குமே வந்து ஒரு கேம் தோத்தாங்கன்னா இஷ்யூ ஆயிடுங்கிறது அது ரொம்ப ஆமா கேர்ஃபுல்லா பார்த்துட்டு வந்து அங்கேயுமே வந்து எல்லா டீமுமே வந்து ஃபர்ஸ்ட் டீம் தான் விளையாடுறாங்க மோஸ்ட்லி. ஆமா. அப்ப என்ன ஆகும்னா நிறைய ரொட்டேஷன்ஸ் வரும். ம். ஸோ இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வாட்கின்ஸ் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். வாட்கின்ஸ் வந்து எந்த நேரத்துல வேணாலும் லைக் ஹி மைட் பிளே 30 மினிட்ஸ் இன் பிரீமியர் லீக் ஆர் 60 மினிட்ஸ் இன் பிரீமியர் லீக். இப்போ இன்னும் 90 மினிட்ஸ் ஆட தொடங்கலனா கூட பட் லைக் ஏன்னா வந்து ஆஸ்டன் வில்லா ஆர் பிளேயிங் இன் யூரோப். ம். ஆஸ்டன் வில்லாக்கு வந்து அது வந்து ரெகுலரா நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அது எப்படி அவங்க கோப் அப் பண்றாங்க ஆர் லைக் என்னென்ன பிரச்சனை வருதுன்றது நமக்கு தெரியாது. ரைட் ரைட். அண்ட் டியூரன் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலி குட். அவங்களோட வாட்கின்ஸோட ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்ட்ரைக்கர் ஆர் லைக் சப்ஸ்டிட் ஆகிற ஸ்ட்ரைக்கர் டியூரன் இஸ் ஆல்சோ குட். அப்படின்ற போது அங்கே பிரீமியர் லீக் டியூரனை வச்சு ஆடிட்டு கூட வாட்சனை வந்து சாரி வாட்கின்ஸை வந்துட்டு மெயின் ஸ்ட்ரைக்கராக யூரோப்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ரைட். ஏன்னா அங்கே தான் டஃப் கேம்ஸ் இருக்குன்ட்டு. ஆர் லைக் அங்கேயே 60 மினிட்ஸ் இங்கேயும் 60 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் டியூரன் ஆடுற மாதிரி கூட பண்ணலாம். அது என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க ஆர் அவங்களோட அந்த நீட் என்ன. ஏன்னா இப்போ ஒரு 3 கேம் ஆக்ஷன்ல தோக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த 5 கேம் அவங்களுக்கு கண்டிப்பா ஜெயிச்சாகணுன்ற சுச்சுவேஷன் வந்தாலும் வாட்கின்ஸ் ஆட வைக்கலாம். ரைட் ரைட் ரைட். என்ன வேணா நடக்கலாம். அப்ப என்ன ஆகும்னா இது வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. திஸ் இஸ் கோயிங் டு பி அன்னோன் ஃபார் ஷுர். இந்த அன்னோன் இருக்கும்போது உங்க பெஞ்ச் வந்து இப்ப நிறைய பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கருக்கு வந்து ஸ்டூவர்ட்டை பெஞ்சா வச்சிருந்தாங்க. ஸ்டூவர்ட் வில் நாட் பிளே. உங்களுக்கு 4.5 5 5.5 நீங்க எவ்வளவு கம்மி காசு ஸ்ட்ரைக்கர் கொடுக்காது பெஞ்சு கொடுக்குறீங்களோ கொடுங்க. ஆனா அவங்க வந்து விளையாடக்கூடிய பிளேயர் தான் இருப்பாங்க. இன்கேஸ் இவங்க 2-3 பிளேயர் ஆடினா கூட உங்களுக்கு ஒரு 2 பாயிண்டாவது எடுத்து கொடுக்கணும் இந்த சீசன்ல வந்து. ஏன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியா இருக்கு மற்ற சீசன்ஸை விட. நீங்க செல்சியை பாத்தீங்கன்னா பால்மேரை வந்து ஐ திங்க் தேவ் நாட் ரெஜிஸ்டர்ட் ஃபார் சம் டோர்னமெண்ட் கான்ஃபரன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பிளேயர்னா நீங்க தைரியமா சொல்லலாம் ஹி வில் பிளே இன் பிரீமியர் லீக் ஃபார் ஷோர்ன்ட்டு. பட் அந்த மாதிரி பிரீமியம்ஸ் வந்து உங்களுக்கு வெரி ரேரா தான் இருப்பாங்க. ஒருத்தன் மட்டும்தான் இருப்பான். மீதி எல்லாருமே வந்து அந்த மெயின் டோர்னமெண்ட்ல இருப்பாங்க. ரைட். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனால உங்களோட அதனாலதான் நான் வந்து இந்த டிப்ளிங் மாதிரி பிளேயரையோ இல்லைன்னா இப்ஸ்விச்ல இருந்து பிளேயர் எடுங்க உங்களோட ஃபிஃப்த் டிஃபெண்டரான்னு சொல்றதுக்கு காரணம் வந்து அதுதான். ஏன்னா வந்து தென் ஒன்லி லைக் யுவர் டீம் வில் பி குட். ஸோ இதுதான் நான் சொல்ல வேண்டிய பிளேயர்ஸாக இருந்துச்சு. அண்ட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி லைக் யூ கேன் ஹேவ் ஒன்லி ஒன் ஆஃப் சாலா ஆர் லைக் ஆலண்ட் இந்த வைல்ட் கார்ட் பண்ணுறவங்களுக்கு டவுன் த லைன் நீங்கள் 2 பேருமே உள்ளே கொண்டு வரலாம். ஏன்னா நீங்கள் சாக்காவும் வச்சுருக்கணும் ஆலாண்டும் வச்சுருக்கணுன்ற போது உங்களுக்கு இதுவாகாது. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் லைக் நான் ஒரு டீம் ட்ரை பண்ணுறேன். பண்ணிட்டு நம்ம அப்படியே இது பண்ணிடலாம். கேப்டன்சி ஆப்ஷன் சொல்லிடுவோம். கேப்டன்ஷிப் கடைசியாக சொல்லிடுறோம். வைல்ட் கார்டை இதை சொல்லிட்டு கேப்டன் சொல்லிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ சி நான் வந்து ஐ எம் அண்டர் அசம்ஷன் ராயா வில் பி லைக் ஃபிட் ஃபார் திஸ் கேம் வீக். அதனால நான் ராயாவை வந்து வச்சிருக்க போறேன். சி என்னன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ராயா இஸ் ஆல்ரெடி காட் லைக் 23 சேவ்ஸ் இந்த 5 கேம்ல. கிளீன் ஷீட்டுமே ஆர்சனலுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தியாக மட்டும் இல்லாமல் இதுவுமே உங்களுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தி சேவ்ஸுமே. ஏன்னா பாதி பேர் வந்து நமக்கு ரெட் கார்டு கொடுக்க போறாங்க. அப்போ 10 பேர் வச்சு ஆடும்போது நிறைய அட்டாக் நடக்கும். அப்போ வந்து நம்ம கீப்பர் நிறைய சேவ் பண்ணுவாரு. ரைட் ரைட் ரைட். அந்த ஒரு பாசிபிலிட்டியே இருக்கு. ஜோக்ஸ் அபார்ட் இந்த 5 கேம் வீக்லயே 6 போனஸ் பாயிண்ட் வந்திருக்கு. எஸ் சி இதுக்கப்புறம் இவ்வளவு டஃப்பான பிளேயர்ஸோட விளையாடுவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் அந்த டஃப்பான பிளேயர்ஸ் கிட்டையும் ஹி ஹஸ் காட் குட் பாயிண்ட்ஸ் இன் ஈச் மேட்ச். லைக் இப்போ பார்த்தீங்கன்னா சிட்டி கேம்ல ஹி காட் 4. 2 கோல் விட்டா -1 அங்கேயே வந்துடும். அந்த -1 போயும் ஹி ஹஸ் காட் 4. ரைட் ரைட் ரைட். டாட்னம் கேட்ல 9. நான் அதான் சொன்னேன் சாலிபா நீங்க க்ளீன் ஷீட் வச்சிருந்தீங்கன்னா கூட 6 பாயிண்ட் தான் வந்திருக்கும். ஆனா கோல் கீப்பர் அந்த சேவ்ஸ் இது எல்லாம் பிளஸ் அதனால அந்த போனஸ் பாயிண்ட் எல்லாம் சேரும்போது இட் கோஸ். பிரைட்டன் கிட்ட 2, உல்ஸ் கிட்ட 8, ஆஸ்டன் வில்லா கிட்ட 2. ரைட் ரைட். இந்த பிரைட்டன் கிட்டயுமே வந்து அந்த ரெட் கார்டு வரலன்னா அதுவுமே ஒரு க்ளீன் ஷீட் வந்திருக்கும்.
ஸோ வந்து லைக் ஒரு டிபெண்டபிள் கோல் கீப்பர். பட் ப்ரைஸஸ் வந்து ஹையர் சைடு. ரைட். 5.6 இப்போ இருக்குது. முன்னாடி 5.5 இருந்துச்சு. ஸோ நீங்கள் இன்னொரு கீப்பர் வந்து 4ல் தான் நீங்கள் எடுத்தாகணும் உங்கள் டீமை இது பண்ணுறதுக்கு. ஸோ இன்னொரு கீப்பர் நான் வந்து யாரை சொல்லுவேன்னா ஐ வில் சே ஃபெபியான்ஸ்கி. அதுக்கு ரீசன் என்னன்னா ஃபெபியான்ஸ்கி இஸ் 4 ப்ளஸ் அரியோலா வந்து இன்ஜுரி அந்த கன்சர்ன்லாம் இருக்குன்றதுனால நான் ஃபெபியான்ஸ்கியை சொல்லுவேன். பட் நீங்கள் யார் எடுத்தாலுமே அவங்க ஆடுறது வந்து டவுட்ஃபுல் தான். ரைட் ரைட் ரைட். ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபெபியான்ஸ்கி எடுத்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு ஷோர் ஷாட்டாக இருக்க வேண்டிய பிளேயர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இஸ் லைக் ஹாலண்ட். அதுக்கு அடுத்து நீங்கள் யாரை எடுக்கலான்றது தான். சி என்னன்னா எனக்கு வந்து அடுத்த இது ஓகே நம்ம மேபி லைக் அப்போ சொன்ன மாதிரி சாக்காவை வந்து ஸ்டோர் பண்ணிடலாம். சாக்கா டெஃபினெட்லி வி ஆர் டேக்கிங். ஒரு டிஃபெண்டர் வந்து கேப்ரியல். இப்போ இன்னொரு விஷயம் என்ன வந்து நமக்கு அடுத்த இதுவாகும்னா who is going to be our second defender. ரெண்டு ஆப்ஷன் இருக்கீங்க. ஒன்று வந்து எனக்கு வந்து பிக்சர் ஸ்டஃபானா கூட டிஏஏ மேலே நம்பிக்கை இருக்கு, இல்லை ராபர்ட்சன் ஆர் லைக் லிவர்பூல் டிஃபெண்டர்ஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா. ஏன்னா வந்து அவங்க இவன் தான் நம்ம பிக்சர் டஃப்னு சொன்னா கூட ரொம்ப டஃப்னு செல்சி எப்படி ஆடுவாங்கன்னு இன்னும் நமக்கு தெரியாது. ஆர்சனல் மைட் பி டஃப். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு டஃப் கேம் லைக் ஆஸ்டன் வில்லா இதுதான் வருது. சிட்டி நியூ கேசல் ஆர் லைக் கேம் வீக் 10 வரைக்கும் நீங்கள் வச்சுட்டு 11லேருந்து கூட நீங்கள் வந்து வெளில அனுப்பலாம். அது வரைக்கும் நீங்கள் வச்சிருக்கணும்னா வச்சிருக்கலாம். இட் இஸ் நாட் தட் பேட். ரிலேட்டிவ்லி ஒரு ஆலாண்டுக்கு இருக்கிற பிக்சர்ஸை கம்பேர் பண்ணும்போது பேட்ன்றனால தான் நம்ம ஆலாண்டு வர்சஸ் சாலாவை வெளில அனுப்புறோம். பட் தனியாக ஐசோலேட் பண்ணி பார்த்தோம்னா இந்த இதில் வந்து டிஏ எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்கன்னு நம்ம வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. லைக் தெர் ஐ சான்சஸ் பெர்ஃபார்ம் ஹியர் அட்லீஸ்ட் கேம் வீக் 10 வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ அப்படின்ற போது நீங்கள் டிஏஏவோ இல்லைன்னா வந்து யூ கேன் டேக் ராபர்ட்சன் ஆர் வேண்டைக். இல்லை எனக்கு இவங்க வேண்டாம் ஐ கோ ஃபார் லைக் சிட்டி டிஃபென்ஸ்னு சொல்லி கர்டியாவில் நீங்கள் வந்து எடுக்கலாம். இஸ் ஆல்சோ 6.0. ஸோ நீங்கள் வந்து நான் இப்போதைக்கு ராபர்ட்சனை போடுறேன், பட் இட் கேன் பி எனி 6.0 டிஃபெண்டர். ரைட். ஆர் இந்த இடத்துல ராயாக்கு பதிலாக நீங்கள் ஃப்ளெக்கனை போட்டுட்டு கூட இங்கே இருக்கிறது வந்து கேன் பி யோர் என்ன சொல்கிறது 6.0 சாலிபாவா கூட இருக்கலாம். பட் 6.0 டிஃபெண்டர்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி லைக் வி ஹேவ் டு கெட் 4.5 டிஃபெண்டர்ஸ் ஆர் அந்த ரேஞ்சு கிட்ட 4.5 4.7 அந்த மாதிரி ரேஞ்சு கிட்ட இருக்கிற டிஃபெண்டர்ஸ். ஸோ அதுக்கு நான் வந்து சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கைஸ் லைக் மஸ்ரோசி. அவன் நல்லா ஆடிட்டு இருக்கான். ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா இந்த ஆஸ்டன் வில்லா கேமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேம் வீக் 7ல் 8லேருந்து கேம் வீக் 13 வரைக்கும் எல்லாமே ஈஸி பிக்சர்ஸ். அது நிறைய இது 2 வேறு. இட்ஸ் நாட் ஈவன் 3. செல்சி ஒன்று தான் 3, மீது எல்லாமே 2. அதுக்கப்புறம் ஆர்சனல் கேம் ஒன்று டஃப், அதுக்கடுத்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் டஃப் கேம்ஸ் வரும். பட் அட்லீஸ்ட் கேம் வீக் 13 வரைக்கும் உங்களுக்கு இது ஆர் லைக் கேம் வீக் 18 வரைக்குமே பார்த்தீங்கன்னா 2 டஃப் கேம் நடுவில் ஆர்சனல் அண்ட் சிட்டி, கேம் வீக் 7ல் ஆஸ்டன் வில்லா. இதை தவிர மீது அப்படியே உங்களுக்கு வந்து இதாக தான் போயிட்டு. ஸோ ஒரு 4.5க்கு நீங்கள் அப்படியே ரீடைன் பண்ணலாம் அந்த டஃப் கேம்ஸை கூட இதுன்ட்டு. ஸோ வந்து மஸ்ரோசி வாஸ் ஒன் கை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தான் நான் சொன்ன மாதிரி லைக் நீங்கள் பிக்சர்ஸ் வைஸாக யூ கேன் கோ ஃபார் யுவர் மிக்கலன்கோ. அப்படி இல்லை நான் வந்து இந்த இது எனக்கு 4.5ல வேணும்னா 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து லைக் ஐனா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். அவனுக்குமே பிக்சர்ஸ் நல்லா இருக்கு. அண்ட் லைக் ஈவன் டஃப் டீம்ஸ் கிட்டேயுமே கோல்ஸ் வந்து அவங்க கன்சீட் பண்ணாத அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ ஐனாவோட இதுவுமே பார்த்தீங்கன்னா லைக் பிரைட்டனோட இந்த கேம் தான் இதில், பட் மற்ற மீதி எல்லா கேமும் ஹி ஹஸ் டன் ரீசனபிளி வெல். ஹோம் கேம்ஸில் வந்து ஹி இஸ் நாட் கெட்டிங் பாயிண்ட். அவே கேம்ஸில் ஜென்ரலி ஹி இஸ் கெட்டிங் பாயிண்ட்ஸ். அண்ட் லைக் ஹி ஆல்சோ காட் 5 போனஸ் பாயிண்ட்ஸ் அந்த 2 அவே கேம்லேயுமே, சவுத்ஹாம்ப்டன் கிட்டேயும் லிவர்பூல் கிட்டேயும் காட் லைக் போனஸ் பாயிண்ட். ஸோ லைக் அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் வந்து ஒன் ஆஃப் த டாப் டிஃபெண்டர்ஸாக ஹி இஸ் கம்மிங் அவுட். அண்ட் டிஃபெண்டர்ஸோட இங்கே எல்லா பிளேயர்ஸோட ஓகே ப்ரைஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐ புட் ஆல் ப்ரைஸ். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹி வில் பி இன் லைக்
டாப் 10 வந்து ஜஸ்ட் மிஸ்ஸிங் லைக் 10 வந்து 21. அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே 20ல ஐனா இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கை. ஸோ அதனால ஐனா வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. 4.5 இது இருக்கு. இன்னொன்று ம். நான் சொன்ன மாதிரி லைக் யூ டேக் அன் இப்ஸ்விச் கை அட் 4. அதுவுமே வந்து லைக் இஃப் கிவன் அன் ஆப்ஷன் ஐ வில் சே கிரீவிஸ். ரைட் ரைட் ரைட். இப்போ அவன் ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணுறான். இல்லை ஓஷியா இஸ் ஆல்சோ குட் ஆப்ஷன். கண்டிப்பாக விளையாடுவாங்கன்றது. கிரீவ்ஸ் வந்து ஃபுல் பேக்குன்றதுனால ஐ எம் கிவிங் மோர் ப்ரிஃபரன்ஸ் டு கிரீவ்ஸ் ஓவர் ஓஷியா. ஸோ நான் இப்போதைக்கு கிரீவ்ஸ் எடுத்துடுறேன். ஸோ இது வந்து உங்களோட டிஃபென்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபிக்சர்ஸ். இது நான் சொன்ன மாதிரி லிவர்பூல் நீங்கள் போனாலும் போகலாம். லைக் இந்த கேஸ் லைக் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லை நான் சொன்ன மாதிரி ஃப்ளெக்கனை நீங்கள் வந்து ஒரு கீப்பர் எடுத்துட்டு இன்னொரு 4.5 ஃப்ளெக்கனோட ரொட்டேட் ஆகிற மாதிரி ஒரு கீப்பர் எடுத்துட்டு சாலிபா அண்ட் கேப்ரியல் கேன் ஆல்சோ பி யர் 2 டிஃபெண்டர் 6ல. ரைட். ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து மிட்ஃபீல்டு நான் எடுக்கணும் அண்ட் லைக் 2 ஸ்ட்ரைக்கர்ஸ். ஸோ நான் என்ன இது பண்ணேன்னா லைக் இன்னொரு விஷயம் நான் வந்து சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா டாட்னம் ஹாட்ஸ்பர்ஸ்க்கு வந்து ஃபிக்சர்ஸ் நல்லா மாறுதுன்னு. ரைட் ரைட் ரைட். ஸோ ஐம் கோயிங் டு டேக் டாட்னம் ஹாட்ஸ்பர்ஸ். ஸோ நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பிளேயர் தான் வந்து உங்களுக்கு பாசிபிள். அகைன் அதுவுமே ஒரு ஆப்ஷன். நீங்கள் ராபர்ட்சன் இந்த 6க்கு பதிலாக எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காஸ்ட்டை குறைக்கணும், ஏன்னா நான் ஐனா 4.5 எடுத்துருக்கேன்னா யூ கேன் கோ ஃபார் பெட்ரோ போரோ. 5.5ல. ஸோ அதுவுமே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்லைன்ற போது மீதி இருக்கிறதுல வந்து 3 பிளேயர் தான் உங்களுக்கு வந்து அட்டாக்கிங்கில் இருப்பாங்க. டாட்னமை பொறுத்த வரைக்கும் அன்லஸ் இட் இஸ் பெட்ரோ போரோ வேறு எந்த டிஃபென்ஸையும் யோசிக்காதீங்க, ஏன்னா அவங்க கண்டிப்பாக கன்சீட் பண்ணுவாங்க. அவங்க எப்படின்னா நீ 2 கோல் அடிச்சுக்கோ, நான் 4 கோல் அடிச்சு ஜெயிச்சுக்கிறேன் தான் விளையாடுறாங்க. ஸோ மீதி இருக்கிற 3 பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சானு, இன்னொன்று மேடிசன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சொலாங்கே. இதில் என்னன்னா 2 விஷயம். எனக்கு சான்ல வந்து என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னா சான் வந்து வில் நாட் பிளே இன் சென்டர். ரைட். சைடில் விளையாடும் போது சானுக்கான இம்பாக்ட் வந்து குறைஞ்சிரும். சென்டரில் விளையாடும் போது இருக்கிற இம்பாக்ட் வந்து சைடில் வராது. அது ஒன்று. இன்னொன்று சானோட காஸ்ட். நான் ஒரு 10 மில்லியன் கொடுக்கும்போது ஐ நீட் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் த பிளேயர். சாக்காவையோ நான் பால்மரியோ சொல்றேன்னா எனக்கு ஷோர் ஷாட்டாக அவங்க கிட்டேருந்து எடுக்கிறாங்க எடுக்கல வேற விஷயம். அட்லீஸ்ட் ஒரு டேட்டா வச்சாலும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சு ஐ கேன் சே தட் அவங்க கண்டிப்பாக எடுப்பாங்க. சானு கிட்ட எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஹி பிளேஸ் ஆன் த விங்ஸ். ரைட். ஸோ அது ஒரு ரீசனு. ஸோ அதுக்கான சீப் ஆல்டர்னேட்டிவாக நான் பார்த்தேன்னா மேடிசன். நான் இப்போ மேடிசனை போடுறேன். மேடிசனுக்கு பதிலாக அதே ப்ரைஸ் பாயிண்ட்ல இருக்கிற இன்னொரு ப்ரொலிஃபிக் கோல் ஸ்கோரர் வந்து லூயிஸ் டியாஸ். நீங்கள் டியாஸையும் வந்து அங்கே எடுக்கலாம், அதே ப்ரைஸ் பாயிண்ட் தான். நான் வந்து லிவர்பூலுக்கு நெக்ஸ்ட் கேம் வீக் அப்புறம் கேம் வீக் ஃபிக்சர்ஸ் டஃப் ஆகுதுன்ற ஒரு காரணமும் ப்ளஸ் கேக்போவோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆர் ரியலி குட். ஸோ டியாஸ் எங்கே தப்பு பண்ணாலுமே கேக்போ அந்த இடத்த வந்து பிடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி நிறையவே இருக்கு. ஸோ அந்த 2 ரீசன்னால ஐம் கோயிங் ஃபார் மேடிசன். பட் அந்த மேடிசனுக்கு பதிலாக நீங்கள் டியாஸ் எடுத்தாலும் தப்பே கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாட்னமை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ரைக்கரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ரைட் ரைட் ரைட். போன வருஷம்லாம் அவங்க சொதப்பினதுக்கு காரணம் ரிச்சார்லிசன் ஸ்ட்ரைக்கராக இருந்ததும், ரிச்சார்லிசனுக்கு அந்த வந்த இன்ஜுரியும் போது நடுவில் ஸ்ட்ரைக்கரே இல்லாமல் இருந்ததுனால தான். ஸோ ஐ எம் டேக்கிங் சொலாங்கே ஃபார் த சேம் ரீசன். இப்போ சொலாங்கேவும் எடுத்துட்டேன், மேடிசனும் எடுத்துட்டேன். இன்னொரு மிட்ஃபீல்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரென்ஃபோர்டோட ஃபிக்சர்ஸை வந்து நம்ம நல்லாவே சொன்னோம். அண்ட் லைக் வி நோ வாட் முயம்பா கேன் டூ. ஸோ அதனால ஐ எம் டேக்கிங் முயம்பா டூ. ஸோ இப்போ நான் இன்னும் 3 பிளேயர்ஸ் எடுக்கணும். எனக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து 17.7 தான் பட்ஜெட் இருக்கு. இப்போ நான் இதுலேருந்து நான் எடுக்கணும். ஸோ அப்போ நான் வந்து எப்படியுமே ஒரு சீப் ஸ்ட்ரைக்கர் போகணும். ஸோ அதனால் நான் ஐம் கோயிங் ஃபார் கால்வெர்ட் லூவின். அதுக்கான ரீசன் ஏன் சொல்கிறேன், உட இஸ் சீப்பர். செகண்டு மற்றபடி வீசா அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இருக்கிற வீசா பெட்ரோ 2 பேருக்கும் இன்ஜுரி. மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா எவர்டனுக்கு ஃபிக்சர்ஸ் ஆர் டர்னிங் அப் ரியலி குட். அண்ட் பிராண்ட்வெட் வரதுனால அவங்க டிஃபென்சிவ் ஸ்ட்ராங் ஆகும்போது இன்னும் அட்டாக்ல வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு அன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரீசனுக்கு தான் நான் கால்வெர்ட் லிவின் எடுக்கிறேன். கம்பேரிசனில் இருக்கிறது 2 பேர் தான், ஒன்று கால்வெர்ட் லிவின், இன்னொன்று வந்து வுட். ரைட் ரைட். மீதி யாருமே அந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல வந்து இது வாடிலாம் வந்து 5.7 ஆர் இருந்தாலுமே லைக் வாடி இஸ் நாட் கோயிங் டு ரெகுலர்லி ஸ்கோர்.
ஸோ பட் அதனால தான் பிட்வீன் நான் வார்டி வார்டி. அண்ட் கால்பர்ட் லூயின் வார்டி பெட்டர் ஆப்ஷன்ல. லெஸ்டர் வந்து பிரீமியர் லீக்ல இருந்த லெஸ்டர் இப்போ கிடையாது அருண். பட் இருந்தாலுமே கால்வெர்ட் லெவின் வந்து சி நீங்க கால்வெர்ட் லெவின் வேண்டாம்னா லைக் யூ கேன் கோ ஃபார் நிடியே 5.4 இன் எவர்டன். ஆமா அவனும் பார்த்தேன் நான். கரெக்ட். நிடியே வந்து இஸ் குட். உங்களுக்கு ப்ரைஸும் கம்மி. நிடியே வில் ஸ்டார்ட் ஆல் த கேம்ஸ். ஆனா என்னன்னா பெனால்டிஸ்ன்னு வந்துச்சுன்னா கால்வெர்ட் லெவினுக்கு அந்த ப்ளஸ் பாயிண்ட் வரும். அந்த ஒரு காரணத்துக்கு வேண்டி தான் ஐம் சேயிங் இது. நான் 6.5ல இருக்கிற ஸ்ட்ரைக்கர்ஸ் எல்லாம் நான் இன்வால்வ் பண்ணல. லெஸ் தேன் 6.5ல தான் சொல்றேன். டியூரன் இஸ் a குட் பிக் 6.1க்கு. பட் வாட்கின்ஸ் டியூரன்ல யார் ஆடுவாங்க யார் ஆட மாட்டாங்கன்னு நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. இப்போதைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் படி டியூரன் வில் பி a sub. இல்லைன்னா இஃப் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் ரெகுலர்லி டியூரன் தான் வந்து பெட்டர் ஆப்ஷன். அண்ட் இன்னொன்று நான் இப்போ சொலாங்கே எடுத்தேன்ல, நீங்க சொலாங்கே எடுக்காம ஜாக்சனையும் எடுக்கலாம். பிகாஸ் சேம் ப்ரைஸ் பாயிண்ட். ஜாக்சன் எடுக்கிறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நீங்க கேம் வீக் 6 and 7 ஜாக்சன் எடுத்துட்டு கேம் வீக் 8லேருந்து லைக் யூ கேன் பிரிங் இன் சொலாங்கே. சொலாங்கேயோட 6 and 7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மான்செஸ்டர் யுனைடெட் 6ல இருக்கு, பிரைட்டன் 7. 8லேருந்து இன்னும் ஃபிக்சர்ஸ் நல்லா இருக்கும். ஸோ நீங்க 2 கேம் வீக்குக்கு வந்துட்டு ஜாக்சன் எடுத்துட்டு சொலாங்கேவும் நீங்க வந்து மாத்திக்கலாம் கேம் வீக் 8ல. இதை ஏன் நான் இனிஷியலா சொல்லலைன்னா இதை நீங்க இது பண்ணீங்கன்னா 3 ஆர்சனல் எடுக்கும்போது நீங்க அட்லீஸ்ட் 1 or 2 ஆர்சனல் பிளேயரை வந்து கேம் வீக் 8க்கு அப்புறம் நீங்க வெளில அனுப்பிச்சே ஆகணும். இப்போ ராயா எடுத்தீங்கன்னா ராயா மட்டும் ரிட்டைன் பண்ணிட்டு நீங்க வந்து டிஃபெண்டரையும் வெளில அனுப்பணும், சாக்காவையும் வெளில அனுப்பணும். ஏன்னா அவங்களுக்கு அடுத்த 3-4 கேம் டஃப் கேம் வீக். ஐ திங்க் 3 games டஃப் கேம் வீக் அப்புறம் தான் நீங்க திரும்ப எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்றதுனால நீங்க ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்து நீங்க ஆல்ரெடி நீங்க ஜாக்சன் டு சொலாங்கேவும் யோசிச்சீங்கன்னா இஷ்யூ ஆகும்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். பட் நீங்க ஆல்ரெடி நிறைய டிரான்ஸ்ஃபர் வச்சிருக்கீங்க, 2-3 டிரான்ஸ்ஃபர் வச்சுட்டு இந்த வைல்ட் கார்ட் பண்றீங்க, இல்லை ஆர் ஈவன் ஒரு 2 டிரான்ஸ்ஃபர் வச்சுட்டு அடுத்த 2 வீக்ஸும் நான் டிரான்ஸ்ஃபர் நான் மெயின்டைன் பண்ண போறேன் அப்படின்னீங்கன்னா தைரியமா ஜாக்சன் எடுங்க. எடுத்துட்டு 2 கேமுக்கு அப்புறம் நீங்க சொலாங்கே மாத்திக்கோங்க. நான் இப்போ அசம்ஷன் டிரான்ஸ்ஃபர் இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு சொலாங்கே எடுத்துக்கோங்க. டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்குன்னா நீங்க அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர் சொலாங்கே டு சாரி ஜாக்சன் டு சொலாங்கே பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க இந்த இடத்துல ஜாக்சன் யூஸ் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா யூ ஹவ் காட் லைக் 2 midfielders ஃபார் லைக் லெஸ் தேன் 12. ரைட். அகைன் இது இப்போ இந்த 1-2 பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க அவங்களோட டீமோட இதை பொறுத்து சில பேருக்கு வந்து மோர் தேன் 12 இருக்கலாம், சில பேருக்கு வந்து 11.5 கூட இருக்கலாம். ஸோ அது வந்து இது. ஸோ இப்போ இந்த டைம்ல நீங்க வந்து யார் அடுத்த 2 பேரை எடுக்கிறதுன்றது தான் உங்களுக்கான இது. I am like not taking ESR for one reason. அவங்களோட பிக்சர்ஸ் வந்து மாறுது. The easy pictures முடிஞ்சிட்டு like they are going to getting into tough pictures like Nottingham Forest, City, Aston Villa, Everton, like Brentford, Crystal Palace, Wolves. இந்த பீரியட்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கு. திரும்ப வந்து உங்களுக்கு டஃப் வரும். ரைட். ஸ்பர்ஸ். ஸோ அந்த ரீசனுக்கு வேண்டி தான் நான் ESR எடுக்கல. இல்லைன்னா ESR would have been a good option இருக்கு. ஸோ இப்போ 2 விஷயம் இருக்கு. நான் வந்து ஒரு நல்ல டிஃபெண்ட் மிட்ஃபீல்டரை எடுத்துட்டு கேன் ஐ பிளே 3-4-3 ரெகுலர்லி கால்வெர்ட் லெவினை நம்பி நான் இது பண்ணலாமா? ஒன்று வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிப்ளிங் சொன்னோம்ல, அந்த டிப்ளிங் ஒரு 4.5 நான் போட்டேன்னா ஐ வில் கெட் லைக் அரௌண்ட் 7க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல பிளேயர்ஸே நான் வந்து போட முடியும். பட் அந்த பிளேயரை வந்து நான் வீக் இன் வீக் அவுட் வந்து விளையாடணும். அந்த ஒரு இஷ்யூ இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஏ வந்து இப்போ ஃபார்ம்ல இல்லை, பட் எஸ்ஏ வந்து இல்லை நீங்கள் கர்னாச்சோ எடுத்துக்கோங்க. கர்னாச்சோ இஸ் லைக் 6.4 யுனைடெடுக்கு. ஹீஸ் ஸ்டார்டட் லாஸ்ட் கேம் வீக். ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணானா ஹீஸ் கோயிங் டு கெட் மோர் பாயிண்ட்ஸ். ட்ரூ. ஸோ கர்னாச்சாவை நான் எடுத்தேன்னா 6.5 போயிடுச்சுன்னா எனக்கு வந்து ஸ்டில் ஐ வில் ஹேவ் 5 பாயிண்ட் சம்திங். அப்படின்ற போது நான் வந்துட்டு அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு கர்னாச்சோ அண்ட் இது. ஆர் நான் டிப்ளிங் மாதிரி நான் எடுத்தேன்னா ஒரு 4.5 அங்கே போச்சுன்னா ஐ ஹேவ் லைக் 7.3. அப்போ நான் வந்து இன்னும் பெரிய ஆளுங்களே நான் உள்ளே கொண்டு வர முடியும். ஸோ இந்த ஒரு டெசிஷனை வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் நான் என்னோட சைட்லேருந்து நான் யாரை போடுவேன்ட்டு நான் இது பண்ணேன்னா டெஃபினெட்லி லைக் ஐ புட் கர்னாச்சோ. இது பண்ணுறேன். அப்படி கர்னாச்சோ போடலைன்னா my other options will be like Savio or Bernardo Silva.
பட் அதில் என்னன்னா நான் வந்து கால்வெட் லெவினை இங்கே நான் எடுத்திருக்கேன்ற தைரியத்தில் தான் நான் வந்து அந்த இன்னொரு ஆப்ஷன் பண்ணுறேன். இல்லைன்னா எனக்கு வந்து அதை பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்காது. புட்டிங் கர்னாச்சோ. ஸோ கர்னாச்சோ போட்டேன்னா எனக்கு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது 5.4. ஸோ அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இப்போ யார் இருக்காங்கன்னு பார்க்குறேன். ஆர் ஐ புட் ஈவன் 5.8. ஏன்னா கொஞ்சம் பேருக்கு வந்து ஜாஸ்தி ப்ரைஸஸ் மிட்ஃபீல்டர் தானே? அதான் மிட்ஃபீல்டர் போட்டுட்டு 5.8. நிறைய பேர் வந்துட்டு ரோஜர்ஸ் வந்து சொல்லுவாங்க. பட் அகைன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வில்லாக்கு வந்து பிக்சர்ஸும் டஃப் ஆக போகுது. பட் ரோஜர்ஸ் இஸ் ஆல்சோ குட் ஆப்ஷன். நீங்கள் 5.1க்கு எடுத்துக்கலாம். ஆர் லைக் அந்த டிப்ளிங் சொன்னல, டிப்ளிங் நீங்கள் 4.5ல போட்டிங்கன்னா ஆடவே வைக்க போகிறது இல்லைன்னா உங்களுக்கு அந்த இன்னும் எக்ஸ்ட்ரா காசு வரும். அந்த காசை வந்து நீங்கள் ராபர்ட்சன் மாதிரி அந்த மிட்ஃபீல்டரை வந்து டிஏஏவா கூட போட்டுக்கலாம் இஃப் யூ வாண்ட். ஸோ இந்த பிளேயர் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹட்சனோட இருக்கானே, கேலம் ஹட்சனோட. இல்லை, அதுதான் நான் சொல்ல வந்தேன். நான் வந்து என்னோட டீமில் நான் லைக் ஐ பிளே இன் ஒன் அதர் லீக். அதில் வந்து நான் அர்ஜுனோடைய தான் வந்து நான் எடுத்திருக்கேன். இட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டீம். அந்த லீக்குக்கு மட்டும் நான் ஒரு டீம் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ டுக் அர்ஜுனோடைய ஒன்லி ஃபார் 5.4. இது கிட்டத்தட்ட என்னோட அந்த வைல்ட் கார்டு டீம் தான் இது நீங்கள் பார்க்குறது. ஸோ இதுதான் வந்து ஃபுல் ஆன் வைல்ட் கார்டு டீம். இப்போ கேப்டன்சி ஆப்ஷன்ஸ் யாரு? சொல்கிறேன். ஸோ இப்போ இது நீங்கள் யார் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் ஏன்னா அர்ஜுனோடய நம்ம சொல்கிறோம். இதுக்கு இந்த கேம் வீக்கு நான் கேப்டன் சொல்கிறேன். ஏன்னா வைல்ட் கார்டு பண்ணுறவங்க இருப்பாங்க, பண்ணாமல் இருப்பாங்க யாரும். ஃபஸ்ட்டு வந்து கேம் வீக்கு நியூ காசில் வெர்சஸ் சிட்டி. நியூ காசிலோட கரண்ட் ஃபார்ம் வந்து இதே இல்லை. ஒரு மேட்ச்க்கு 4 டிஃபெண்டரும் வேறு பிளேயர்ஸ் ஆடுறாங்க. ஒரு ஸ்டேபிள் 4 டிஃபெண்டர்ஸ்ன்னு அங்கே இன்னும் இல்லை. ஸோ ஆலாண்ட் வில் டெஃபினெட்லி ஸ்கோர் தர். ஐ ஹோப் ஹி பிளாங்க்ஸ். அது எனக்கு ஆர்சனல் ஃபேனா ஓகே. பட் டேட்டா வைஸ் பார்க்கும்போது ஹி வில் டெஃபினெட்லி ஸ்கோர். ரைட். ஸோ அது வந்து லைக் ஹி கேன் பி அ கேப்டன்சி ஆப்ஷன். ஆர்சனல்ல வந்து ஓடகார்டு இல்லைன்னா கூட லெஸ்டர் கிட்ட தே கேன் அட்டாக். ஸோ சாக்கா கேன் பி அ குட் கேப்டன்சி ஆப்ஷன் ஆல்சோ. அகெயின் லைக் ஆர்சனலுக்கு பெனால்ட்டி கொடுக்க மாட்டாங்க. ஓடகார்டு இல்லாததுக்கு சாக்கா வில் பி அ பெனால்ட்டி டேக்கர். ரைட். ஸோ இந்த 2 இது பண்ணுவோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிவர்பூல் ஆர் பிளேயிங் அகெயின்ஸ்ட் வூல்ஸ். அவங்க ரெகுலராக கோல்ஸ் வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால சாலா ஆர் டியாஸ் கேன் பி ஒரு அனதர் ஆப்ஷன். ரைட் ரைட் ரைட். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்ஸ்விச் அண்ட் ஆஸ்டன் வில்லா விளையாடுறதுனால வாட்கின்ஸ் இஸ் ஆல்வேஸ் அன் ஆப்ஷன். பட் வாட்கின்ஸ் வந்து 60% மினிட்ஸ் தான் ஆடுறதுக்கு வந்து சான்சஸ் நிறையா இருக்கு. ஸோ என்னோட ப்ரிஃபர்ட் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் சே லைக் என்ன சொல்கிறது, ஹாலண்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு சாக்கா. தேர்டாக வந்து லிவர்பூல்லேருந்து யாராவது போடுங்க. ஃபோர்த்து ஒன்லி ஐ கோ ஃபார் வாட்கின்ஸ். அண்ட் லிவர்பூல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிஃபென்ஷியலாக போகணுன்னா யூ கேன் கோ ஃபார் ட்ரெண்ட் அலெக்சாண்டர் ஆர்னால்ட். உல்ஸ் கோல் ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு கேரண்டி கிடையாது. ப்ளஸ் லைக் ஹீ கேன் லைக் அசிஸ்ட் ஆர் ஸ்கோர் ஆல்சோ ஃப்ரம் ஃப்ரீ கிக்ஸ். டியாஸ் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார்ல இந்த பாயிண்ட்ல. டியாஸ் வந்து நல்ல ஆப்ஷன் தான். அண்ட் லைக் மிட் வீக்லேயும் வந்து டியாஸ் ஆடலை. ரைட் ரைட். டியாஸ் வில் டெஃபினெட்லி ஸ்டார்ட். ஓகே. ஸோ நம்ம வந்து வைல்ட் கார்டு டியாஸ் நான் அப்போ ஃபர்ஸ்ட் சொன்னது சாலா டியாஸ் சொன்னேன். இப்போ வந்து டிஏயும் சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து இது. ஸோ அதான் நம்ம எல்லா வைல்ட் கார்டு ஒரு டீமோட ஒரு ஆப்ஷனும் பார்த்துட்டோம். அது கேப்டன்சி ஆப்ஷன்ஸும் பார்த்துட்டோம். ஏன் இந்த வைல்ட் கார்டு டீம் எடுக்கிறது நல்லா இருக்கும்னு ரீசன் கொடுத்துட்டோம். பட் அஃப்கோர்ஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வைல்ட் கார்டு டீம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது 19 கேம்ஸ்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு. இது இப்போ யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஸோ அதனால சஜஷன்ஸ் கொடுத்தோம். இல்லை பட் அகைன் இப்போ யூஸ் பண்ண சில பேருக்கு டீம் வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னா அவங்க இப்போ கூட யூஸ் பண்ணாதீங்க. கேம் வீக் 12ல யூஸ் பண்ணுங்க. அது இன்னொரு செட் ஆஃப் ஏரியா வேர் லைக் யூ கேன் டெஃபினெட்லி யூஸ் இட். இல்லை எனக்கு டீம் வந்து நான் சொன்ன மாதிரி அதாவது பிரென்ஃபர்ட் வீசாக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, ஆர்சனல் அட்டாக் இல்லை, அதனால நான் வந்து ஆர்சனல் டிஃபென்ஸ்லாம் போக வச்சுட்டேன். இல்லை எனக்கு இருக்கிற டீம்லேயே ஒரு 2-3 ட்ரான்ஸ்ஃபரில் எனக்கு கொஞ்சம் செட்டில் பண்ணிக்கிறேன்னா நீங்களும் வைல்ட் கார்டு போகாதீங்க. கேம் வீக் 12ல பண்ணிக்கோங்க. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல கேம் வீக் மாற்றுறது. அண்ட் இன்னொன்று, நான் இந்த வீக் வந்து ஐ எம் நாட் கோயிங் டு டூ எனி ட்ரான்ஸ்ஃபர். ஈவன் தோ பெட்ரோ வந்து இன்ஜுரி அவுட்டுனாலுமே நான் ஏன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலன்னு சொல்கிறேன். கேம் வீக் 7ல ஐ நீட் டு ஹேவ் ஹாலண்ட் வித்தவுட் ஃபெயில்.
ம் எனக்கு அதுக்கப்புறம் சாலாக்கு டஃப் ஆயிடும். ஸோ நான் சாலா அண்ட் ஆலாண்டை வந்து நான் கொண்டு வரணும்னா இப்போ இருக்கிற எனக்கு கரண்ட் ஏன்னா நான் வந்து பால்மரியும் வெளில அனுப்பிச்சிருவேன் கேம் வீக் 7க்கு அப்புறம். ஸோ ஆர் லைக் ஐ வில் ஹேவ் டு லைக் சாக்காவை கேம் வீக் 8க்கு அப்புறம் அனுப்புறோம். ஸோ ஏதாவது ரைட் நான் பால்மர் அண்ட் சாக்கால வெளில அனுப்புற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் வந்து வாட்கின்ஸ், சாலா அண்ட் பால்மர் மோஸ்ட்லி இவங்க 3 பேருமே நெக்ஸ்ட் கேம் வீக்ல வந்து நான் மாத்திட்டு ஐ பிரிங் இன் ஆலாண்ட் அண்ட் 2 அதர் டிஃபெண்டர்ஸ். ஒன் வில் பி மெம்போ ஃபார் ஷோர். ஸோ அதை நான் பண்ணுவேன்றதுனால எனக்கு வந்து 3 ட்ரான்ஸ்ஃபர் தேவைப்படும் அடுத்த வாரத்துக்கு. அண்ட் ஐ ஹேவ் ம் 2 ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நவ். ஸோ அதனால நான் மோஸ்ட்லி கேரி ஃபார்வர்ட் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா லைக் இட் குட் பி லைக் சம்படி லைக் பால்மர் டு முயம்போ இந்த வீக்கே பண்ணிட்டு நெக்ஸ்ட் கேம் வீக்ல வந்துட்டு நான் இது பண்ணுவேன். அது நான் க்ளோசர் டு கேம் வீக் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் ரைட் 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 ம் நான் என்ன சேஞ்ச் பண்றேன்னா இல்லை. பட் மோஸ்ட்லி என்னோட இது வந்து இது என்னோட டீம்ல வந்து கேப்டன் வில் பி எய்தர் ஒன் ஆஃப் சாக்கா ஆர் லைக் டிஏஏ. நான் சாலாவை ம் கேப்டனா போடல. பட் அகைன் தட்ஸ் அ ரிஸ்க். ஐ வாண்ட் டு கோ வித் அ டிஃபரன்ஷியல் கேப்டன். ஸோ அதனால இட் வில் பி எய்தர் சாக்கா ஆர் டிஏ. ரைட் 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 ம் ஸோ ஐ திங்க் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம்னு அவ்வளோதாங்க. நினைக்கிறேன்ல. ஆமாங்க, அவ்வளோதாங்க. அப்பா ஒரு பெரிய எபிசோடு, 1 மணி நேரம் எபிசோடு கிட்டத்தட்ட. ஸோ பட் நிறைய விஷயங்கள் இது பண்ணோம். பட் நம்ம சொன்ன மாதிரி இந்த பாயிண்ட்ல வந்து ஒரு வைல்ட் கார்டுக்குன்னு கொடுக்குற ஒரு ஆப்ஷன் தான் அது. அஃப்கோர்ஸ் ரெகுலர் எபிசோட்ஸ் மறுபடி 20 to 30 மினிட்ஸ்க்குள்ள முடிய ஆரம்பிச்சிடும். பட் நம்ம போன வாரமே ஒரு ஹெட்ஸ் அப் கொடுத்துட்டோம் அடுத்த எபிசோட். அதுதான் அடுத்த எபிசோட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஜாயின் மீ ஒன்ஸ் அகேன் எலன். மிட் நைட்லுக்கு மேலே வந்து ஜாயின் பண்ணி இப்போ வந்து உங்களுக்கு 1:30 ஆகுது. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். அதே போல் ஆஸ் யூஷுவல் கண்டினியூ டு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் காமெண்ட். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா மறக்காம போடுங்க. வில் டெஃபினெட்லி ஆன்சர். அண்ட் எஸ், டாபிக்ஸ் ஏதாச்சும் பேசணும்னாலும் சொல்லுங்கள். வில் டெஃபினெட்லி டேக் கேர் ஆஃப் தட். ஸோ தேங்க்யூ எலன். ஹேவ் அ குட் நைட். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.